இந்த கோவிந்ததாச சமாஜம் அவருடைய அந்த குருவுடைய அனுகிரகத்தால் இன்று இந்த பிரம்மோற்சவ வைபவம் என்ற ஒரு தலைப்பில் பேசுவது அடியனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அஸ்மத் குருபியோ நமக. அஸ்மத் பரமகுருபியோ நமக. அஸ்மத் சர்வகுருபியோ நமக. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யத்சத் விரத வத்ராத்யாக பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே சப்தே பௌத்திரமகல்மஷம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமக. ஸ்ரீ கோவிந்ததாச சமாஜம் இன்று ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பிரம்மோற்சவ வைபவம் என்ற தலைப்பு அனைவருக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய, விமோசனம் அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பது திண்ணம். சுவாமி ஸ்ரீ கோவிந்ததாசர் இன்று மதுரையில் இருக்கும் இந்த சமாஜத்தில் ஒரு 93 வருடங்களுக்கு முன்னால் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த வைபவத்தின் வயது 93. இந்த கோவிந்ததாச சமாஜத்தில் இந்த பிரம்மோற்சவ வைபவம் 93வது ஆண்டு ஸ்ரீ வெங்கடேச உற்சவ வைபவம் என்று பெரியோர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைபவம் 93 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஸ்ரீ கோவிந்ததாசர் அவர்களால். இது ஏன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? பொதுவாக உற்சவம், பிரம்மோற்சவம் என்றாலே அது பெரிய கோயில்களில் தான் நடக்கும். பிரம்மோற்சவம் என்றாலே அந்த பெயரை, அந்த பிரம்மோற்சவம் என்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வருவது, நமக்கு உடனே நினைவுக்கு வருவது திருமலையில் நடக்கும் பிரம்மோற்சவம் தான். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான திருமலையில் நடக்கும் இந்த பிரம்மோற்சவத்தை இங்கு இருக்கின்ற இந்த தெருவில் இருக்கின்ற இந்த மக்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து இந்த உற்சவத்தை இங்கே கொண்டாடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மீது பாடப்பட்ட வேத ஸ்லோகம், வேதாந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படுவது என்னவென்றால், வேங்கடாத்ரி சமம்ஸ்தானம். வேங்கடாத்ரி என்றால் திருவேங்கடமலை. அதற்கு நிகமான சமமான ஒரு ஸ்தானம் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. அந்த வேங்கடமலையில் நின்று அருள் சாதித்துக் கொண்டிருக்கிறோம், அருள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு நிகரான தெய்வம் எதுவும் கிடையாது. அது முன்பு மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, இனி வரப்போகும் காலத்திலும் கிடையாது என்பதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் போது ந பூதோ ந பவிஷ்யதி அப்படின்னு சொல்லுவாங்க. ந பூதோ அப்படின்னு சொன்னா, இந்த பூதன்னு சொன்னாலே காலம் கடந்தன்னு தான் அர்த்தம். அதனாலதான் நம்ம சாதாரணமாவே பூதம்னு சொல்றோம். பூதம் என்ன? காலம் கடந்தன்னு அர்த்தம். அதுதான் நிகழ்காலம் இல்ல, கடந்த காலம்னு சொல்றோம். ந பூதோ ந பவிஷ்யதி. பவிஷ்யன்னா வருங்காலம்னு அர்த்தம். அதான் இந்த ந பூதோ ந பவிஷ்யதி. இனி வருங்காலத்திலையும் இது போன்ற ஒரு கஷேத்திரத்தை, ஒரு ஸ்தலத்தை, ஒரு ஸ்தானத்தை, வேங்கடாத்ரி என்னும் ஸ்தானத்தை நம்மளால அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றதுதான் இதனுடைய அர்த்தம். அப்பேற்பட்ட வேங்கட மலையில் இன்னைக்கு பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரம்மோற்சவத்தை இங்க நாங்க அனுபவிக்க முடியுதுன்னா அதுதான் அந்த திருவேங்கடவனுடைய திருவருள், சுவாமி ஸ்ரீ கோவிந்ததாசனுடைய திருவருள். அதுதான் நம்ம இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இங்க ஏன் நடத்தணுங்கிற காரணம் என்னன்னா, அப்பேற்பட்ட பெரிய திருமலை, திருவேங்கடமலை, வேங்கடாத்ரி, ரிஷபாத்ரின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க அந்த பெரிய திருமலைய முன்பு எல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சட்டன்னு நினைச்சா போக முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம போயிட்டு வர்றோம், ஒரு நாள் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல போய், பேருந்துல போய் அங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அடுத்த நாளே திரும்பி வந்துடுறோம். இப்படி எல்லாம் சாத்தியமே கிடையாது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி.
திருவேங்கடமலை திருப்பதிக்கு போகணும்னா ஒரு பெரிய அசாத்தியமான செயல் அது. முந்தையெல்லாம் காரு பஸ் வசதி வாகன வசதி எல்லாம் கிடையாது. அப்ப போகும்போது நிறைய கூட்டமா சேர்ந்து என்ன வழிப்பறி கொள்ளை எல்லாம் நடுவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பக்தர்கள்லாம் நகை நட்டு எல்லாம் போடாம ரொம்ப சாதாரணமா எளிமையா வண்டி கட்டிக்கிட்டு சாதம் எல்லாம் அங்கங்க சமைச்சுக்கிட்டு சோறு சமைச்சிட்டு பிரசாதம் பண்ணிக்கிட்டு அனுபவிச்சுட்டு போன காலம் உண்டு. அப்படி அந்த காலத்துல அங்க போய் பிரம்மோற்சவத்தை அனுபவிக்க முடியுமா? எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் சுவாமி ஸ்ரீ கோவிந்ததாசர் அவர் இங்க அனுபவிப்போம். நம்ம வேங்கடவனை எங்க நின்று அனுபவிச்சாலும் அவன் அருள் புரிவான். இங்க கோவிந்த அக்ஷயம் கோவிந்தான்னு சொன்னாலும் அந்த அக்ஷய பாத்திரமா அவர் நின்று அருள் சாதிக்கிறாங்கிறது தான் வேதம் சொல்ற உண்மையான செய்தி. அப்பேற்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் கிட்டணும். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த சுவாமி ஸ்ரீ கோவிந்ததாசர் இந்த ஏற்பாடு பண்ணிருக்காருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த வேங்கடாத்ரி சமஸ்தானம் என்று சொல்ற அந்த திருமலை, அந்த திருமலையில பிரம்மோற்சவ வைபவம் நடக்குது. நமக்கு வாழ்க்கையில இந்த உற்சவங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. என்ன காரணம்னா தனிப்பட்ட நபரா நாமளே நிறைய உற்சவங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வருஷா வருஷம் பிறந்த நாள் வந்தா கட்டேவா அந்த உற்சவம் கொண்டாடியே ஆகணும். உண்மையா இல்லையா? அதுவும் சின்ன பசங்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த மேல்நாட்டுனா மேல இருக்கிற நாடு இல்ல, மேற்கு நாட்டு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் வந்ததுனால இன்னைக்கு என்னத்தையோ ஒரு பண்ணி ஒரு வெண்ணையா ஒரு கேக்கு வச்சு வெட்டி அதை அந்த தீபத்தை ஏத்தி அமைச்சு என்னென்னமோ பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது நாமளே நமக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற உற்சவம் இல்லையா? வருஷா வருஷம் அது கொண்டாடி ஆகணும். இல்லைன்னா வீட்டுல அந்த ஒரு மகிழ்ச்சியே இருக்காதுங்கிற நிர்பந்தத்துல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் நம்ம வாழ்க்கை நிலைமை. அதே மாதிரி ஒரு பரீட்சையில தேர்னோமா, பரீட்சையில தேர்ச்சி பெற்றோமா, அதுக்கு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி ஒரு உற்சவம். இப்படி நிறைய உற்சவங்கள், வேலை கிடைச்சா உற்சவம், என்ன வேலை போனாலும் ஒரு உற்சவம் நடக்குது, அப்படி நடந்துகிட்டு இருக்கு. என்ன இப்படி ஏகப்பட்ட அற்பமான விஷயங்களுக்காக உற்சவங்கள் அநேகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட உற்சவங்கள் எல்லாம் உற்சவம் கிடையாது. எதுனா இந்த உற்சவங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுறது குடிக்கிறது கண்ணால எதையோ பார்க்கிறது, இதோட இந்த 5 உபகரணங்கள் இருக்கே, நம்ம பஞ்ச உபகரணங்கள் இருக்கே, கண்ணு காது மூக்கு வாயு அதெல்லாம் இருக்கே, மெய், இதெல்லாம் அனுபவிக்கிற விஷயம் எல்லாம் அல்பம். அப்ப எந்த உற்சவம் நம்முடைய உயிருக்கு கிடைக்கக்கூடிய உற்சவம், உயிருக்கு ஆத்மாவுக்கு பலன் தரக்கூடிய உற்சவம் என்னால் அதுதான் அந்த பிரம்மத்தை கொண்டாடக்கூடிய உற்சவம். அதுதான் பிரம்மோற்சவம் என்ற ஒரு பொருளோடு இருக்கிறது. இந்த பிரம்மோற்சவம் 2 பொருள் இருக்கு. ஒன்று பிரம்மத்தை அனுபவிக்கிறதுனால பிரம்மோற்சவம், மற்றொன்று இதுதான் எல்லாராலும் சொல்லப்படுற ஒரு காரணம், பிரம்மாவே கொண்டாடுகின்ற உற்சவம். பரபிரம்மத்தை பிரம்மா கொண்டாடுகின்ற உற்சவம். நிறைய பேருக்கு இந்த பிரம்மம்ங்கிறதுக்கு வித்தியாசம் இன்னைக்கு இளைய சமுதாயத்தினருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இளைய சமுதாயம்னு சொல்றா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசு 60 வயசு அதான் இளைய சமுதாயத்தினர். ஏன்னா 30 20 எல்லாம் கணக்கிலே கிடையாது. என்ன இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது, 30 20 எல்லாம் கணக்கிலே கிடையாது. 50+ தான் இளைய சமுதாயத்தினர். அவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த பிரம்மமுக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. பிரம்மாங்கிறது யாருன்னா பிரம்மமான பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன். இங்க இன்னைக்கு இந்த புல்லாங்குழல வச்சு ரொம்ப அம்சமா நின்றுட்டு இருக்கானே கண்ணன், அவன் தான் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வெங்கடேசன் கொண்டாடப்படுற அந்த பகவான். அவன் தான் பிரம்மம், அவனால் படைக்கப்பட்டவன் பிரம்மா. ஆதி காலத்துல பல யுகங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு நடக்கிற யுகம் கலியுகம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி கிருத யுகம், 4 யுகத்துல இன்னைக்கு நம்ம கலியுகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி இந்த பிரம்மா படைக்கப்படும் போது பல யுகங்கள் முன்னாடி பிரம்மா படைக்கப்பட்டிருக்கிறார். பல சதுர் யுகங்கள் முன்னாடி பிரம்மா படைக்கப்பட்டிருக்கிறார். எப்படி படைக்கப்பட்டார்னா ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடல்ல துயில்கின்ற நாராயணன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட திருப்பார்கடல்ல துயில்கின்ற நாராயணன் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து சங்கல்ப சக்தியால அந்த பிரம்மாவை படைச்சிருக்கான். அப்பேற்பட்ட படைக்கப்பட்ட பிரம்மா தான் படைக்கப்பட்டவுடன் எப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அம்மா மூஞ்சியவே பார்க்கும், அம்மா மார்லே தூங்கும், அம்மா அம்மா அம்மா, வேற எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. பாத்தீங்களா? அந்த அம்மாவால தான் எல்லாமே கற்பிக்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு. அது போல படைக்கப்பட்ட பிரம்மா தாய் எது தந்தை யார் தாய் யாருன்னு தெரியாம முழிச்சு பார்க்கிறாரு பிரம்மா.
அப்புறம் தேடுறாரு தான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி தன்னுடைய சிருஷ்டியான அந்த உற்பத்தி ஸ்தானத்தை தேடுறாரு பிரம்மா. அந்த பிரம்மா தாமரை கொடியில மூலமா கீழே இறங்கி அப்படியே பார்த்தா ஒரு பெரிய குண்டமா இருக்கு. அதுதான் ஸ்ரீமன் நாராயணனே நாபி. நாபி அவ்வளவு பெருசு, அவ்வளவு அழகா இருக்கான். அந்த நாபி தான் தெரிஞ்சதான் பகவானை பார்க்க முடியலன்னு சொன்ன மறுபடியும் தாமரையிலே போய் உட்கார்ந்துட்டானாம் பிரம்மா. அதுக்கப்புறம் நாராயணனே தன்னுடைய திருவருளால வாக்கு கொடுத்திருக்காரு, சத்தத்தை எழுப்பியிருக்காரு. தபஹ அப்படின்னு சொல்லி, தபனா தபஸ் பண்ணு, தபஸ் பண்ணாதான் நீ எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்க, உன்னுடைய தாய் யார் தந்தை யாருன்னு நீ அறிய முடியும் சொல்லணும். தவம் பண்ணிருக்கான் பிரம்மா. அந்த தவம் பண்ணி அப்புறம் ஸ்ரீமன் நாராயணனை அனுபவிச்சு ஆஹா நான் படைக்கப்பட்டது ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபிக்கமலத்திலிருந்து. அப்பேற்பட்ட சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநேனம் யோகி ஹிருத்யானகம் மந்தே விஷ்ணு பவ பய ஹரம் சர்வ லோகைகநாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்ரீமன் நாராயணனை அனுபவிச்சு பார்த்து அப்படியே திகச்சிட்டாராம் பிரம்மா. அவ்வளவு பெரிய நாராயணனுடைய குழந்தையானா அப்படின்னு தானே பிறகு வேதத்தை கற்றுக்கொண்டு இந்த சிருஷ்டியை துவங்கி இருக்கிறான். அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பிரம்மோற்சவம் சிருஷ்டி எல்லாம் முடிஞ்சு இந்த இத்தனை யுகங்கள் சக்தியுகம், சத்தியயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்துல வந்த பிறகு அந்த அனுபவம் நமக்கு கிட்ட வேணாமா? அதே அனுபவம் பிரம்மா எப்படி சிருஷ்டிக்கப்பட்டானோ அனுபவிச்சானோ அவனுக்கு பிறந்த நாள் நடந்த தேதி அவன் அணிஞ்சிருக்கான். எப்படி நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாள் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம்ல, அதே போல அவனுடைய பிறந்த நாளை பிரம்மா கொண்டாடி இருக்கான்னா யாரை கொண்டாடி இருக்கான்னா தந்தையையும் தாயையும் கொண்டாடி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பிறந்த நாள்னா பண்ண வேண்டியது தந்தை தாயை வணங்க வேண்டும். அப்புறம் தான் இந்த குதூகலம் கொண்டாட்டம் எல்லாம் கோலாகலம் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். தந்தை தாயை வணங்க வேண்டும். இந்த ஒரு மரபு, இந்த ஒரு சடங்கு நம்முடைய சனாதன தர்மத்தில் மட்டும்தான் உள்ளது. தந்தை தாயை காலை தொட்டு வணங்கும் அந்த மரியாதை செலுத்தும் ஒரு சடங்கு நம்முடைய சனாதன தர்மத்தை தவிர உலகில் வேறு எங்கும் கிடையாது என்பதை அனைவரும் உணர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தந்தை தாயால் நாம் பிறந்தோம், நாம் அந்த தந்தை தாய் மூலமாக பகவானை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பெரியோர்களுடைய வாக்கு. அப்படி அந்த நாராயணனை அனுபவித்திருக்கிறான் பிரம்மா. அன்று தொடங்கிய அந்த பிரம்மோற்சவம் இன்று வரை இந்த கலியுகத்தில் திருவேங்கட மாமலை மேல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு சர்ச்சைகள்ங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. சர்ச்சைகள்ங்கிறதுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய சர்ச்சைகள்ல மூழ்கி இருக்கிற இன்றைய சமுதாயத்தினர் இது போன்ற சத்து விஷயங்களை அறியக்கூடிய வாய்ப்புகளை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல தூங்குறது போக இருக்கிறது மிச்சம் 16 மணி நேரம் தான். அந்த 16 மணி நேரத்துல வேலை பார்க்கறது 8 மணி நேரம் போயிருச்சு. ஒரு கணக்குக்கு 8 மணி நேரம் சொல்றேன். அந்த நேரத்துலயும் வேலை பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த 8 மணி நேரத்துல அடுத்து இருக்கிற 8 மணி நேரத்துல சாப்பிடுறது, அப்புறம் மலஜலம் கழிக்கிறது, இதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு. நமக்கு என்ன அது போறது போகாம இருக்கிறது, இதெல்லாம் நிறைய சங்கடங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் போக கிடைக்கிறது மீத உள்ள நேரம் என்னமோ 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ சொல்றாங்க பெரியவங்க. ஏன்னா இப்பேற்பட்ட இந்த குறைந்த காலகட்டத்துல நம்ம யூடியூப், வாட்ஸ்அப்புங்கிற அந்த ஒரு அந்த ஒரு உபகரணங்கள் எல்லாம், அந்த மொபைல் அதெல்லாம் உபகரணங்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாம் நமக்கு என்ன விஷயத்தை அழிச்சுக்கிட்டு இருக்குன்னா இன்னும் மேல நம்ம எப்படி நேரத்தை வீணடிக்கலாம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் கத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன அர்த்தம்னா நம்ம ஐம்புலன்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அளிக்கக்கூடிய விஷயம். நல்லது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இந்த நல்லது கிடைக்கிற இடம் தான் இது போன்ற கோவிந்ததாச சமாஜம் போன்ற சத் சங்கங்கள். இந்த சத் சங்கங்கள்ல போய் நம்ம போய் ஐக்கியமாகணும், நம்ம போய் ஈடுபடணும்ங்கிறது தான் பெரியவர்களுடைய வாக்கு. இன்னைக்கு எல்லாருமே இருக்கோம். ஒரு தடவை ஒரு பகவத்கீதையை பார்க்கிறோம், ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தை கேட்கிறோம், இல்ல ஒரு ராமாயண கதையை கேட்கிறோம். அப்படின்னா மறுபடியும் அது கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருதுங்க. உண்மையிலே சொல்ல போனா கேட்கணுங்க. ஏன் தெரியுமா? மனிதனுடைய இயல்பு மறதிங்கிறது மனிதனுடைய இயல்பு. எல்லாருக்குமே கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பாரியா இருக்காங்க, இல்லத்தரசி இருக்காங்களே. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு தன்னுடைய பர்த்தா இருக்காங்க. என்ன இல்லத்து அரசன் சொல்லலாம், சொல்லிக்கலாம். ஆனா இல்லத்தரசன் யாருமே சொல்றதே கிடையாது, இல்லத்தி அரசி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த கணவன் மனைவி உறவுலேயே கண்ணை மூடின உடனே மனைவி முகம் ஞாபகத்துக்கு வருமா? கண்ணை மூடின உடனே புருஷன் முகம் ஞாபகத்துக்கு வருமா? யோசிச்சு பாருங்களேன். சில நேரத்துல வராதுங்க.
ஏன்னா யாரோ நடிகர்கள் முகமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், அரசியல்வாதி முகங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அதிகப்படியா பாக்குறது இன்னைக்கு இந்த வெளியில இருக்கிற இந்த போஸ்டர் சுவரட்டின்னு சொல்றோம்ல, சுவரட்டில தெரிகிற முகங்கள், இந்த மொபைல்ல தெரிகிற முகங்கள், டிவியில தெரியும், அதைத்தான் அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனைவி முகத்தை விட அதிகமா பார்க்கிற முகங்கள் அவை ஆகி போச்சு. அப்படின்னா இன்னைக்கு என்ன நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய காணப்படுறதுனால தேவையுள்ள விஷயங்கள் இது ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, எத்தனை தடவை வேணா அக்ஷயமா இதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா காரணம் நமக்கு மறதி ஜாஸ்தி. அதனால நிறைய பேர் சொல்றாங்க, எத்தனை தடவையா ராமாயணத்தை கேட்கறது, எத்தனை தடவையா ராமன் காட்டுக்கு போனா சீதையை குலைச்சான், இதே கதையா, எத்தனை தடவையா இந்த மகாபாரதத்துல தோத்தாங்க, யாரு நம்ம கௌரவர்கள்ட்ட பாண்டவர்கள் தோட்டாங்க, தோத்து சூதாடி தோட்டாங்க, அப்புறம் திரௌபதிய மானமகப்படுத்தினாங்க, இதே கதையா எத்தனை தடவையா கேட்கறதுன்னா மறந்துருங்க. அதாங்க உண்மை. நிறைய நிகழ்வுகள் மகாபாரத்தை நினைச்சோம்னா யாருமே முழுசா மகாபாரதத்தை பாக்குறது இல்ல. 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு மகாபாரதத்துல. நினைச்சு பார்க்கணும், 1.25 லட்சம் ஸ்லோகங்கள்னா இன்னைக்கு நம்மளால வாசி தெரிஞ்சுக்க முடியுமா? எப்பேற்பட்ட உபகதைகள், உபபுராணங்கள் எத்தனை இருக்கு உள்ள, நிறைய இருக்குங்க மகாபாரதத்துல. வாழ்க்கையில வேண்டிய எல்லா வகையான உபதேசங்களும் அதில் நிறைஞ்சு கிடக்கு. அதனால இது எல்லாம் தான் பிரம்மத்துக்கு உண்டான உற்சவம், பிரம்மோற்சவம். நம்ம ஊர்ல இன்னைக்கு இந்த 9 நாள் உற்சவம் திருமலையில நடக்குது. உண்மையா? இந்த 9 நாள் உற்சவத்துல என்னங்க பண்றாங்க? யாராவது ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்குமா? இந்த 9 நாள் உற்சவத்துல கூட்டமா கூடுது, அங்க எக்கச்சக்கமா வியாபாரம், செலவு நடக்குது, மக்கள் செலவு செய்யறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க. நிறைய பஸ்ஸுகள் ஓடுது, கார்கள் ஓடுது, டாக்ஸி எல்லாமே அங்கங்க ஓடி மக்கள் குவியறாங்க. என்ன காரணத்துக்காக குவியணும்ங்கிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அடியனுக்கு தெரியாது. என்னமோ திருவிழா நடக்குது, அங்க போனா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நன்மை என்ன நன்மை அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது. காசு கிடைக்குமா, வீட்டுல கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகள் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர உண்மையான ஆத்ம அனுபவம் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம போறோமானா அது பெரிய கேள்விக்குறிதான் இன்னைக்கு. அப்பேற்பட்ட அனுபவம், ஆத்ம அனுபவம் கிட்டணும் அப்படின்னா உண்மையிலே அந்த வைபவம் யாரால் நடத்தப்பட்டது, எதற்காக நடத்தப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன என்று ஒவ்வொன்றையும் நம் கண்களால் பார்த்து மனதால் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதாந்த இதிகாச புராணங்கள் வாயிலாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். வேறு வழியே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த வேதாந்த இதிகாச புராணங்கள் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி இது தெரிஞ்சாதான் இந்த உற்சவம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமானா ஆமாம், இதுதான் உண்மை. அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான அண்ட கடாகம்னு சொல்றோம், 7 உலகம்னு சொல்றோம், அதல பாதாள, அதல சுதல விதல தலாதல ரசாதல பாதாளன்னு 7 லோகம் இருக்கு. பூஹ சுவம ஜனக தப போகும் சத்தியம் வரைக்கும் இருக்கு. இந்த 7 லோகங்கள் எல்லாம் சேர்ந்தா ஒரு அண்ட கடாகம் சொல்றோம். அண்டோன்னு சௌராஷ்டிரா பாஷையில சொல்லுவாங்க, அது முட்டையை சொல்லுவாங்க. அந்த முட்டை மாதிரி தான் இந்த 7 உலகங்கள், 7 உலகங்களும் இருக்கு. இந்த உலகங்கள் போற பல உலகங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. இந்த பால் வெளின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பால் வெளித்தான்னா இன்னொரு உலகம் வந்துடும். அந்த மாதிரி நிறைய உலகங்கள் நிறைஞ்சு கிடக்கு. இந்த உலகங்கள் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. இப்பேற்பட்ட அண்டகடாகங்கள் நிறைஞ்சு கிடக்கிற இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு பகவானுடைய உலகம், வைகுண்டம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வைகுண்டத்தை கொண்டாடுற விஷயம்தான் இந்த பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரம்மா பகவான் ஸ்ரீ வெங்கடேசன் கலியுகத்துல அவதாரம் எடுத்திருக்கிற கல் விக்கிரகம் தான் வெங்கடேசன். இந்த துவாபர யுகம் முடியும் போது ரிஷிகள் எல்லாம் கூடி கலி எப்படி இருக்கும் அப்படின்ற ஆலோசனை பண்ணியிருக்காங்க. பரத்வாஜ ரிஷி உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்காரு, ஹோமம் யஜ்யம் எல்லாம் பண்ணியிருக்காரு. பண்ணும்போது எந்த கடவுள் சாந்தமான கடவுள், யார் மிக மிக சாத்வீகமான சாந்தமான கடவுள், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற காரணத்தினாலே ஒரு லீலை நடந்திருக்கிறது. அப்படி பண்ணும்போது பரத்வாஜ ரிஷி யாரை தேர்ந்தெடுக்காருன்னா பரீட்சை பண்ணி பார்க்கறதுக்கு பிருகு ரிஷியை தேர்ந்தெடுக்கார். பிருகுமுனிவர் என்ன பண்ணிருக்காரு, சரி நம்ம போய் ஆலோசனை பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போயிருக்காங்க. முதல்ல சிவலோகத்துக்கு போயிருக்காங்க. சிவலோகத்துல பார்வதியோட ஐக்கியமா இருந்திருக்காரு. சிவன் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டாரு. அதே மாதிரி பிரம்மா கிட்ட போகும்போது வீணை வாசிச்சிருக்காங்க சரஸ்வதி, அதுல ஐக்கியமா இருந்திருக்காரு. பிரம்மா அவரையும் கண்டுக்கல. ஸ்ரீமன் நாராயணனை பார்க்கும்போது அவரும் அப்படியே
துயில் இருந்திருக்காரு எங்க திருப்பார்கடல்ல. அதை பார்த்த உடனே பிருகுமுனிவருக்கு கோபம் வந்து நேரா அவர் திருமார்பில போய் தன்னுடைய பாதத்தை வச்சிருக்காரு சோதனை பண்றதுக்கு. இந்த 2 பேரும் எழுப்பின உடனே சிவனும் பிரம்மாவும் கோபப்பட்டிருக்காங்க. அவங்களை போய் எழுப்பின உடனே மிகவும் ஆவேசப்பட்டு அவரிடம் கோபம் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாரு. இவரை சோதிக்கலான்னு காலு ஹிருதயத்துல வச்ச உடனே என்ன பண்ணிருக்கணும், எட்டி உதைச்சிருக்கணும். யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அது பண்ணலையா, காலை வருடி விட்டுருக்காராம். யாரு? ஸ்ரீமன் நாராயணன். காலை வருடி விட்ட உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சா பிருகுமுனிவருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சாத்விகமான சாந்தமான தெய்வத்தை அடியன் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு நினைச்சு ரொம்ப ஸ்லாகிச்சு, நீங்கள் தான் இந்த திருமலையில் எழுந்தருள வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதனால ஹிருதயத்துல யார் இருக்கான்னா, அகலகில்லேல் இறையும் என்ன அலர்மேல் மங்கை உரை மார்பாங்கிறது பாசுரம். அதனால அந்த மகாலட்சுமி தாயார் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமிக்கு கோபம் வந்து இந்த திருவேங்கட மலையில வந்து தவம் இருந்திருக்கா மகாலட்சுமி. இந்த நவராத்திரி உற்சவத்துல பெண் தெய்வங்களுக்கு தான் ஏற்றம், இதுல சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட பெண் தெய்வங்களுக்கெல்லாம் பட்ட மகிழ்ச்சியாக அரசியாக இருப்பவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தாயாரே இந்த கலியுகத்தில் நமக்கென்னே அருள்வதற்காக இந்த கலியுகத்தில் திருவேங்கட மலைக்கு கீழே உள்ள அலர்மேல் மங்காபுரத்தில் வீற்றிருக்காள் என்றா அவங்களுக்கு நடக்கிற உற்சவம் தான் இந்த பிரம்மோற்சவத்துல ஒரு பகுதியான உற்சவம்னா அது எதுவுமே சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த மகாலட்சுமி தாயார் நமக்கென்னே இறங்கி வந்திருக்கா பத்மாவதி தாயாரா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடல்ல இருந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த வைபவம் வந்து இங்க வந்த உடனே தாயார் வந்து திருவேங்கட மலையில தவம் இருந்திருக்கா. தவம் இருக்கும் போது மகாலட்சுமி தவம் இருக்கும் போது திருவேங்கடவனை வந்து நாரதர் சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க, மகாலட்சுமி இல்லாம உங்களால இருக்க முடியாது, நீங்க போய் சேர்ந்தே ஆகணும் மகாலட்சுமியோட சொன்ன உடனே பகவான் வெங்கடேசனே இங்க திருமலையில வந்து அவதாரம் எடுத்திருக்காரு. ஒரு சின்ன பாலகனா ஒரு இளைஞனா அவதாரம் எடுத்திருக்காரு. அப்படி இளைஞனா எடுத்து அங்க சுத்திக்கிட்டு இருக்கும் போது தானும் உட்கார்ந்து தவம் பண்ணிருக்காரு. அங்க மகாலட்சுமியும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மகாலட்சுமியை தேடி வந்த ஸ்ரீமன் நாராயணனும் தவம் இருக்கிறான். தவம் இருக்கும் போது மகாலட்சுமி ஒரு இடைச்சி ரூபத்துல இருந்திருக்கா மகாலட்சுமி. அப்ப என்ன அர்த்தம்? இடைச்சி ரூபத்துல இருந்தா ஒரு பசு கண்ணு இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் மேய்ச்சலுக்கு போவாங்க. அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது அங்க இருக்கிற அரசன் கிட்ட அந்த பசுவையும் கண்ணு போய் விட்டு அவங்களுக்கு வாங்குங்கன்னு சொல்லியிருக்கா மகாலட்சுமி. அந்த அரசனும் வாங்கின உடனே அந்த பசு கண்ணை எடுத்து மேய்க்கிற இன்னொரு இடையன்ட்ட கொடுத்துருக்கா. அந்த ராஜா கொடுத்த உடனே அந்த பசு கண்ணை எடுத்துட்டு அவன் மேய்ச்சலுக்கு போயிருக்கான். போற வழியில ஒரு இடத்துல அந்த பசு தானா வந்து பாலை இறக்கிருக்கான். அந்த பசு யாருன்னா சிவபெருமான், அந்த கண்ணு யாருன்னா பிரம்மா. அவங்க 2 பேரும் தங்களுக்கும் ஒரு பங்கு இந்த அவதாரத்தில் வேண்டும் என்பதற்காக பசுவும் கன்றாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். இந்த புராண கதையில என்ன நமக்கு தெரிவிக்கப்படுதுன்னா, இந்த தெய்வங்கள் இத்தனை இருக்கே, இவங்க எல்லாம் ஒன்றுபட்டு தான் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிருஷ்டியில பிரம்மாவை நாராயணன் படைச்சாலும் பிரம்மா சிவனை படைச்சாலும் எல்லாமே சொன்னா கூட எல்லா தெய்வங்களும் நமக்கு வழிகாட்டிகள் தான் என்பதுதான் உண்மை. அப்பேற்பட்ட இந்த பசுவும் கண்ணுமாக பிறந்த சிவனும் பிரம்மாவும் அங்கே தானாக சென்று ஸ்ரீமன் நாராயணனுக்கு திருவேங்கடவனுக்கு பால் சொரிந்திருக்கிறார்கள். ஆனா என்னடா இந்த பால் நமக்குத்தானே கிடைக்கணும், இந்த இடையன் என்ன சொல்லியிருக்கான், பால் நமக்குத்தான் கிடைக்கணும், அங்க போய் யாருக்கோ அந்த பால் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அங்க என்னவோ விஷயம் இருக்குன்னு சொல்லி அந்த இருக்கிற அந்த கம்பால அந்த புற்ற போய் அடிச்சிருக்கான். புற்ற அடிச்ச உடனே உள்ள இருந்து ரத்தம் வந்திருக்கு, ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. என்ன ரத்தம் வருதுன்னு பார்த்தா உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். அவன் மண்டையில காயம் பட்டு அந்த முடியெல்லாம் அவிழ்ந்துருச்சான், முடியெல்லாம் கீழே விழுந்துருச்சான். கொஞ்சம் ஒரு பகுதி முடி கீழே விழுந்துருச்சான். காயம் பட்டா முடி உதிரத்தனை செய்யும். அந்த முடி உதிர்ந்த உடனே ஆஹான்னு கத்திக்கிட்டே ஒரு ஆசிரமத்தை நோக்கி ஓடி இருக்கான் ஸ்ரீமன் நாராயணனே. ஏன்னா ஓடும் போது நடுவுல ஒரு ஆசிரம் ஒரு வீடு இருந்திருக்கு, அங்க நீலாதேவி இருந்திருக்கா. அந்த நீலாதேவி கண்ணில் பட்ட உடனே நீலாதேவிக்கு தெரிஞ்சு போச்சு இது ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லி. அவன் தலை கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பொட்டலா இருந்த உடனே பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியல. தன்னுடைய நாயகனான ஸ்ரீமன் நாராயணன் இப்படி தலையில முடி இல்லாம இருந்தா எவ்வளவு ஒரு மாதிரி ஒரு விகாரமா இருக்குன்னு நினைச்சு தன்னுடைய முடியை எடுத்து ஸ்ரீமன் நாராயணனுடைய தலைமையில் வைத்திருக்கிறாள் நீலாதேவி. அதனாலதான் இன்னைக்கும் இந்த முடி எடுக்கிற சம்பிரதாயம் திருமலையில் நடந்துகிட்டு இருக்கு.
திருப்பதியில முடி கொடுக்கிற சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சது யாருன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற பட்ட மகிழ்ச்சிகளான ஸ்ரீமன் நாராயணனுடைய பட்ட மகிழ்ச்சிகளான ஒருத்தியான இந்த நீலாதேவி தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கிறது புராண வரலாறு. இந்த நீலாதேவி தன்னுடைய முடியை எடுத்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு கொடுத்திருக்கான். கொடுத்த உடனே நீலாதேவிக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சான். அதனால அந்த ரத்தம் போகணும்னு சொல்லி ஒரு வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்திருக்காங்க. அந்த வைத்தியச்சி யாருன்னா வகுளமாதான்னு அவங்க பேரு. வகுளமாதா தான் யசோதாவா துவாபர யுகத்துல கண்ணனுக்கு தாயா இருந்தவ. அந்த வகுளமாதா மறுபடியும் நான் தாயா பிறக்கணும் என்ற ஒரு தவத்தினால வகுளமாதாவா பிறந்திருக்கா. அந்த வகுளமாதா, அந்த வகுளமாதா அந்த பையனை தத்தெடுத்து தன் மகனா எடுத்து வளர்த்திருக்கா என்கிறது புராணம். இந்த வேங்கட மலையில இருக்க ஸ்ரீ வெங்கடேச மகாத்மியத்தில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இப்பேற்பட்ட விஷயங்கள் பகவானுடைய அவதாரம் இப்படி பகவான் இறங்கி நமக்கு எல்லாம் இப்பேற்பட்ட வழியை காட்டியிருக்கிறான் பகவான். இப்படி இத்தனை வைபவங்கள் இருக்கே, இது எல்லாம் தெரிஞ்சுக்காம பகவான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் அப்புறம் பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இத்தனை விஷயம் நாளைக்கு இந்த கோவிந்ததாச சமாஜத்துல திருக்கல்யாண வைபவம் நடக்க போகுது. அப்பேற்பட்ட கல்யாண வைபவம் எல்லாம் நடக்கிறதுனா இவ்வளவு நிலைகள் எல்லாம் கடந்துதான் பகவான் பத்மாவதி தாயாரை கரம் பிடித்திருக்கிறான் என்பது இந்த வெங்கடேச மகாத்மியத்திலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வெங்கடேச மகாமலை, இது வெங்கடேச மாமலைன்னு சொல்றோம். இந்த மலையில நிறைய வைபவங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் புராணங்கள் வாயிலா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த பிரம்மோற்சவ வைபவத்துல நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரம்மோற்சவம்ங்கிறது பிரம்மாவால நடத்தப்படுற உற்சவம். இது எந்த கிரமத்துல நடக்குது? பகவான் அவதாரம் எடுத்திருக்கிறான், கல்லாக நின்று கொண்டிருக்கிறான் சொல்றாங்க. கல்லாக நின்று கொண்டிருக்கிறானா, இந்த கல்லுக்கு மகிமை எப்பேற்பட்ட மகிமை என்று ஆராய்ச்சியாளர்களாலே கண்டுபிடிக்க முடியலையா. இன்னைக்கு இப்ப நம்ம மதுரை பக்கத்துல தான் ஒரு அகழ்வாராய்ச்சின்னு சொல்றாங்க. இந்த பூமியெல்லாம் தோண்டி கல்லை எல்லாம் நோண்டி ஆராய்ச்சி பண்ணி இந்த என்னமோலாம் பண்றாங்க. காலத்தை அளவிடுதல்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, கடவுளே கடவுளுக்கு உண்டான எந்த ஒரு சாத்தியக்கூறும் தென்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த உலகத்துல இந்த ஒரு நிலம்தான் இருக்கா? சரி, தமிழ்நாட்டில் நினைச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நினைச்சுக்கோங்க, இந்த ஒரு நிலம்தான் இருக்கா? எத்தனை நிலங்கள் கொட்டி கிடக்கிறது, எத்தனை பொக்கிஷங்கள், எத்தனை கல்வெட்டுகள், எத்தனை புராண கதைகள். கல்ல ஆராய்ச்சி பண்றோமே, நம்ம சொல்ல ஆராய்ச்சி பண்றோமாங்கிறது கேள்வி. இதுதான் சர்ச்சைகள் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். நம்மளுடைய நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள்னா நிறைய பேர் இந்த மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. பொதுவா ஒரு ஆளை பார்த்தா இவன் மதவாதின்னு சொல்றாங்க. இவன் மதவாதி. மதவாதினா என்ன அர்த்தம்? மத அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல த த த த 4 அக்ஷரம், 4 எழுத்துக்கள் இருக்கு, 4 உச்சரிப்பு இருக்கு. இந்த நம்ம தேசத்துல என்னமோ இந்த தமிழ்நாட்டுல முக்கியமா இந்த வித்தியாசமே தெரியாம அர்த்தங்களை விளக்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை. சம்ஸ்கிருதத்தை படிக்கணும். சம்ஸ்கிருதமும் ஒரு மொழி தாங்க. ஆங்கிலம் படிச்சு இன்னைக்கு என்னமோ மேதைகள்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் சம்ஸ்கிருதத்தை படிக்க கூடாதா? சம்ஸ்கிருதம் என்ன அவ்வளவு நீச்ச பாஷையா? அவ்வளவு அருமையான தெய்வ பாஷைங்க அது. இந்த உச்சரிப்பு சொன்னாலே ஹிருதயத்துக்கு நல்லதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய மிக பெருத்த ஆராய்ச்சியாளர்கள் உண்மைன்னு அதை நிலைநாட்டுறாங்க. அப்படின்னா எவ்வளவு அருமையான தெய்வீக பாஷை, நம்ம உடலுக்கு தகுந்தமான அந்த ஓசைகள் உள்ள பாஷை சம்ஸ்கிருதம். இந்த த த த த அப்படின்னா மதம் அப்படின்னா யானைக்கு வர்றது தாங்க மதம். மதம்னா செருக்கு, திமிரு, அது பிடிச்சி அலையுதுன்னு சொல்லுவாங்க, அதுதான் மதம். நம்ம வழி நடத்துறதுக்காக இருக்கிற இந்த சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் மதம் கிடையாது, மத்தம். தா போடணும், தா கிடையாது. இந்த 2 வித்தியாசம் இல்லாம நம்ம பேசுறோம்னாலே அர்த்தமே விளங்காதுங்க. மதம் என்ன? வழின்னு அர்த்தம். நமக்கு வாழ்க்கையை வழி நடத்துற இந்த சடங்குகள் எல்லாம், இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம், இதான் மதம். அதனால நம்ம சனாதன தர்மம்ங்கிற ஒரு ஆதி மதம் இன்னைக்கு இருக்கிற உலகங்கள் இருக்கிற எல்லா வழிகளுக்கும் தலையாக இருக்கிற மதம் சனாதன தர்மம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஆகையால இப்பேற்பட்ட இந்த பிரம்மோற்சவ வைபவத்தை அனுபவிக்கணும்னா நம்ம மதத்துல என்ன சொல்லியிருக்கு, நம்ம மதத்துல கிடையாது, மதத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத நிறைய விஷயங்கள் பெரியோர்கள் விளக்கமாக சொன்ன விஷயங்கள் நல்ல தீர்க்கமா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு இதுல ஒரு பிடிப்பு கிடைக்கும், ஒரு ஐக்கியமாக முடியும், நம்ம மூழ்க முடியும். இந்த பிரம்மோற்சவ வைபவம் திருப்பதியில மிக விமர்சையா நடக்குங்க. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா,
ஆகாசராஜனுடைய மகளை திருமணம் புரிந்திருக்கிறான் திருவேங்கடவன். பத்மாவதி தாயார திருமணம் செஞ்சிருக்கிறான் திருவேங்கடவன். பத்மாவதி தாயார் யாருன்னா, ராமாயண காலத்துல வேதவதி என்ற ஒரு பெண் ராமனை விரும்பி இருக்கிறாள். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறான் ராமனை. ராமன் சொல்லியிருக்கான், நான் இந்த ஜென்மத்துல ஏகபத்தினி விரதன், என்ன தாசரதின்னு சொல்ற அது ஒரு பேரு, அதனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஏகபத்தினி விரதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோன்னே, அடுத்த யுகத்துல வரப்போற யுகத்துல நான் உன்னை கைப்பிடிக்கிறேன்னு சொன்னதுனா அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு அந்த வேதவதி தாயாரே பத்மாவதி தாயாராக ஆகாசராஜனுக்கு பிறந்து மனம் முடித்து கொண்டிருக்கிறாள் என்பது இந்த தொடர்ச்சியான இதிகாச வரலாறு. இது இப்படி நடந்தது என்பதுதான் இதிகாசத்தின் பொருள். கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, இது இப்படி நடந்தது, அதுதான் இதிகாசம். அதனால இந்த பத்மாவதி தாயாருடைய வைபவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பத்மாவதி தாயார் அவதாரம் எடுத்திருக்கிறாள் ஆகாசராஜனுடைய திருமகளாக சொல்றது வரலாறு. அப்பேற்பட்ட இந்த வரலாற்று கதைகள் எல்லாம் திருவேங்கடவன் மேலேயே இத்தனை கதை இருக்கே. திருவேங்கடவன் இந்த பிரம்மோஸ்துல இத்தனை வாகனத்துல ஏறி வர்றானே, ஒவ்வொரு வாகனத்துக்கும் எத்தனை கதைகள் இருக்கும். அந்த திருவேங்கட மலைக்கு உண்டான எத்தனை வைபவங்கள் இருக்கும். 7 மலைன்னு சொல்றோம், அப்படித்தானே சொல்றோம். இந்த 7 மலையை வளைஞ்சு வளைஞ்சு நம்ம போற வாகனத்துல போய் திருமலைக்கு போய் சேர்றோம். இந்த 7 மலையை தன்னுடைய காலால மிதிக்கிறதுக்கே தயங்கி இருக்காரு ஒரு காலத்துல. யாரு? ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இந்த 7 மலையையும், இந்த 7 மலை எதுன்னா ஆதிசேஷனுடைய படுக்கை தான் இந்த 7 மலை. அதனால இந்த 7 மலையை தன்னுடைய காலால மிதிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு முதல் தடவை ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் அந்த திருமலைக்கு போன உடனே. நிறைய பேருக்கு ராமானுஜர்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு. கணித மேதை ராமானுஜரையும், ராமானுஜன் அவர் பேரு, இவர் வந்து ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இவர் வந்து 1000 வருடங்களுக்கு முன்னால் அவதரித்த ஆதிசேஷன் அம்சமாகவே அவதரித்த ஒரு மகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த மகான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இல்லைன்னா இன்னைக்கு திருப்பதி நமக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இல்லைன்னா திருப்பதி நமக்கு கிடையாது. ஏன்னா அது எப்படியோ மாறி இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சர்ச்சை அது. அவர் முருகனா, திருவேங்கடவன் முருகனா, சிவனா, சக்தியாங்கிற பல பேர் வந்து வாதத்தை செஞ்சு அந்த வாத போர்ல இவர் தலையிட்டு அந்த வாதத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்காருன்னா அப்பேற்பட்ட மகானவர். அவர் இல்லைன்னா பெருமாளுக்கு சங்கு சக்கரமே கிடையாது. இப்பேற்பட்ட பிரம்மோற்சவ வைபவமே கிடையாது. தெப்போற்சவம்னாலும் சரி, பிரம்மோற்சவம்னாலும் சரி, இல்ல வசந்தோற்சவம் சொன்னாலும் சரி, எத்தனை உற்சவங்கள் நடக்குது. இத்தனை உற்சவங்களுக்கும் பிரதான அதிகாரி யார் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரே என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோயில இப்ப ராமானுஜர் பத்தி இவ்வளவு சொன்னேனே, நிறைய பேருக்கு திருப்பதிக்கு போயிருப்பீங்க. திருப்பதிக்கு போனவங்க அவசரமா கூட்டத்துல நெரிசல்ல அப்படியே போய் கோவிந்தா கோவிந்தான்னு சுவாமியை பார்த்துட்டு, என்ன தீர்த்தம் பிரசாதம் வாங்குறோமோ இல்லையோ அது கூட தெரியாது, அப்படியே அவசரமா எப்படியாவது வெளியே வந்து லட்டு பிரசாதத்தை வாங்கிக்கணும். இதுதான் நோக்கம். என்ன இந்த நோக்கத்தோட தான் பறந்து அப்படியே அடிச்சு பிடிச்சு போயிட்டு இருக்கோமே. கோயில கொஞ்சம் நிதானமா நின்று இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு என்ன காரணம், இந்த கூட்டம் வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள் சிரத்தையாளர்கள் இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த ஆச்சாரியர்களுடைய அருளும் நமக்கு கிட்டும். ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு நம்ம எந்த காரியம் நடக்கணும்னாலுமே ஒரு அதிகாரி கிட்ட போறோம். அந்த அதிகாரி கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த அதிகாரிக்கு பிடிச்ச ஆளு யாரு அப்படின்னு பார்த்துட்டு அவரை கூட்டிக்கிட்டு அந்த அதிகாரி கிட்ட போனா வேலை சுலபமா முடியும். உண்மையா இல்லையா? அதற்கு பேர் தான் என்ன சொல்றோம்? சிபாரிசு அப்படின்னு சொல்றோம். ஒரு சிபாரிசுக்கு ஒரு ஆள் இருந்தா வேலை சுலபமா முடிஞ்சிடும். சிபாரிசு இல்லாம போனா ஆயில் இல்லாத இன்ஜின் மாதிரி கொஞ்சம் கரடு முரடாத்தான் ஓடும். என்ன நமக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு சுமூகமான ஓட்டம் இருக்காதுங்கிறதுனால என்ன வேணும், ஒரு சிபாரிசு செய்யறதுக்கு ஒரு தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு போனோம். அப்படின்னா பகவான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இருக்காரே, அவர் யாருன்னா அந்த சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு நபர். இது போன்ற ஆச்சாரியர்கள் பகவானுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். பகவானுக்கு மிக 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 பிடித்தமானவர்கள். அவர்கள் தான் பாகவதர்கள் என்று போற்றப்படுகிறார்கள்.
பாகவத சங்கமம் வேண்டும், பாகவத உபசாரம் செய்ய வேண்டும். பாகவத அபசாரம் செஞ்சிடக்கூடாது, அது பெரிய குற்றமாயிரும். ஏன்னா இந்த பாகவதர்களை நாம் மதித்தால் பகவான் மிகவும் விரும்புகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த கோவிந்ததாச சமாஜத்தில் உட்கார்ந்துருக்கோம். இங்க இந்த கோவிந்ததாச சமாஜத்தை நிறுவன அந்த பாகவதரை நம்ம நினைவுபடுத்துறதுனாலதான் இன்னைக்கு இந்த உற்சவத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்பேற்பட்ட பாகவதர்களை நாம கொண்டாடும் போது கண்ணன் பகவான் மகிழ்கிறான், மிகவும் ஆனந்தப்படுகிறான். என்னுடைய பக்தனை நீ மதிக்கிறாய், அப்படின்னா நீ என்னுடைய விருப்பமானவன் என்பது உண்மை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த திருப்பதி கோயிலை சுத்தி வர்றோம்ல, அங்க உண்டியல் இருக்கும். உண்டியல்ல காசு நிறைய உண்டியல் இருக்குங்க. எல்லா காசுமே வெங்கடவனுக்கு தான் போய் சேருது, அது சந்தேகமே கிடையாது. டிடிடிக்கு தான் போகுது, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தான் போகுது. அங்க இருந்து தான் எல்லா செலவும் பண்றாங்க. அதனால இந்த உண்டியல்ல காசு செலுத்தினாதான் நமக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறது கிடையாது, அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த மகா உண்டியல போய் பணத்தை போடுறாங்க. ஆனா அந்த உண்டியலுக்கு எழுத்தாப்புல யாரு உட்கார்ந்து இருக்காங்கிறது பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? பாஷ்யகார சன்னதி ஐயா சொல்றாரு, அருமையா சொல்றாரு. ஆனா என்ன இத்தனை பேர் இருக்கீங்க, பாஷ்யகார சன்னதின்னு ஒண்ணு போட்டிருக்கோம். அந்த பாஷ்யகாரர் சன்னதி மட்டும் தான் வெங்கடேசன் விஸ்வக்சேனர் தவிர இருக்கிற ஒரு சன்னதி அந்த திருவேங்கட மலை அந்த இந்த பிரகாரத்துக்குள்ள ஆனந்த நிலையம் என்ற விமானத்துக்கு கீழே இருக்கிற சன்னதிக்குள்ள அந்த பிரகாரத்தில் இருக்கிற சன்னதி வகுளமாதாவுக்கு ஒரு சன்னதி இருக்கும். அது திருவேங்கடவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறது வகுளமாதா. வகுளமாதா யாருன்னா திருப்பதி திருவேங்கடேசனுடைய திருமலை வெங்கடேசனுடைய தாயார். அவதான் சமைச்சு போட்டிருக்காங்கிறதுனால அங்க பெரிய ஒரு மடப்பள்ளி இருக்கும். அந்த மடப்பள்ளி துவாரம் ஒண்ணு இருக்கும். அந்த துவாரத்து மூலமா வகுளமாதா அமர்ந்து தன்னுடைய மகனான வெங்கடேசனுக்கு சமையல் எல்லாம் எப்படி செய்யப்படுகிறது என்ற அந்த காட்சியை எப்போதுமே தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பாளாம் வகுளமாதா. அதுதான் வகுளமாதாவுடைய வைபவம். அந்த வகுளமாதாவை சுத்தி இப்படி வந்தோம்னா ராமர் பட்டாபிஷேக கோலம் இருக்கும், அங்கதன் அனுமன் எல்லாமே இருப்பாங்க, சமேதரா இருப்பாங்க. அதுலதான் நமக்கு வந்து சடாரி தீர்த்தம் எல்லாம் கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு அப்புறம் காசா எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருந்தீங்களா? அதை ரொம்ப கவனிச்சு பார்ப்போம். இவ்வளவு காசு வருது, இவ்வளவு பணம் வருது, அப்பா அப்படின்னு ஒரு மலைப்புல நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மலையப்பனை பார்த்துக்கிட்டே அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது பகவான் வெங்கடேசனுக்கு இடப்பக்கம் இருக்கிற அந்த உண்டியலுக்கு எழுத்தாப்புல எதிர்புறம் இருப்பதுதான் பாஷ்யகாரர் சன்னதி. அந்த பாஷ்யகாரர் வேற யாரும் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரே. அந்த ராமானுஜர் என்ன பண்றாருன்னா, நம்ம போடுற அந்த உண்டியல்ல போடுற காசு எல்லாம் போய் போடுற கொட்டுறோம் பாத்தீங்களா, இது எல்லாம் நல்ல காசா கொள்ள காசாங்கிறத கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு பகவத் ராமானுஜர். என்ன ராமானுஜர் சும்மா உட்காரல, நம்ம பாப புண்ணிய கணக்கு எல்லாம் பார்த்து அதிகாரியா பகவான்கிட்ட போய் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது. அப்பேற்பட்ட வைபவம் திருமலையில் நடக்கிறது. எப்படி ஒரு அதிகாரியா ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் ஏன் அமர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால், அவர் தான் அந்த கோயிலுக்கே வேங்கடவனுக்கே குருவாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா வேங்கடவனுக்கு வந்த சோதனையிலிருந்தே மீண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர் பகவத் ராமானுஜர். சங்கு சக்கரத்தை அவரே பொறித்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட வைபவம் அந்த வைபவம். இன்னைக்கு இருக்கிற சர்ச்சையெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா இந்த மொபைல்ல ஒரு மணி நேரம் பார்ப்போம், அப்புறம் அதை மறந்துடுவோம், வேற ஒரு சர்ச்சைக்கு போயிருவோம். இந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு, இன்னொரு மேட்டருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்லக்கூடாது. இந்த குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருக்கிறதோ அது போல தவறாமல் தாவி கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்பேற்பட்ட இந்த போன்ற தேவையற்ற சர்ச்சைகள் எல்லாம் நமக்கு வழிகாட்டாது, நம்முடைய மதத்துக்கு வழிவகுக்காது தான் உண்மை. சில சர்ச்சைகள் சில சத்துக்கள்னா உண்மையான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது சத்து, பொய்யான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடிச்சா சர்ச்சை போச்சுன்னு அர்த்தம். உண்மையிலே சொல்ல போனா இந்த வைபவங்கள் எல்லாமே ஏற்படுத்தப்பட்டது பகவத் ராமானுஜரால தான். திருவேங்கடவனுக்கு ஒரு காலத்துல பூசாத்துறதுக்கு கூட ஆள் கிடையாதுங்க. தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. இப்படி ஆள் இல்லாத காலத்துல பகவத் ராமானுஜர் திருவரங்கத்துல இருந்து தன்னுடைய சிஷ்ய கோஷ்டிகள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் தான் அனந்தாழ்வான்ங்கிற ஆச்சாரியன். அந்த அனந்தாழ்வான் குடும்பத்தோட அப்ப மனைவி கர்ப்பிணி, அந்த கர்ப்பிணியோட திருவேங்கட மலைக்கு முள்ளும் கல்லுமா இருந்த அந்த மலை மேல ஏறி போய், இன்னைக்கு நம்ம போறோமே வாகனத்துல அந்த சாலையிலனா சல்லுன்னு போறோமே, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அப்ப மலையில இருக்க முள்ளு கல்லு எல்லாம் தாண்டி போய் அங்க போய் குளத்தை வெட்டியிருக்காரு. அந்த குளத்தை வெட்டும் போது அந்த குளக்கரையில ஒரு சின்ன பையன் வந்து, நான் அந்த மண்ணை கொட்டிட்டு வர்றேன், நீங்க போகாதீங்க,
கர்ப்பமான மனைவி கஷ்டப்பட்டு அனந்தாழ்வான் வெற்று அந்த மண்ணெல்லாம் மண்வெட்டியை வச்சு கடப்பாறையை வச்சு வெட்டிட்டு இருக்கும் போது அந்த மண்ணெல்லாம் மனைவி கொண்டு போய் கொட்டிட்டு வருவானா. இடையில ஒரு சின்ன பையன் வந்து நான் கொட்டுறேன்னு சொன்ன உடனே அது முடியாது, இது எனக்கு பகவானால் ராமானுஜரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை நான் தான் செய்வேன், அரியேன் தான் செய்வேன், நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை விரட்டி விட்டுருக்காரு. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், நேரா போய் இந்த தாயார்கிட்ட அனந்தாழ்வாருடைய மனைவி கிட்ட போய், அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க கணவன் அங்க என்ன கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண சொன்னாருன்னு சொல்லி என்ன தான் போய் மண்ணை வந்து கொட்டிட்டு கொஞ்ச தூரம் கொண்டு வருவா. அந்த தாயார் அவகிட்ட இருந்து இந்த மண்ணை வாங்கிட்டு நெடுதூரம் போய் கொட்டிட்டு மறுபடியும் வருவான். இந்த அனந்தாழ்வான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான், என் மனைவி போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமே, இப்ப ரொம்ப சீக்கிரமா வந்துகிட்டு இருக்காளே, என்ன நீங்க வா, எப்படி இவ்வளவு சீக்கிரமா வர்ற, நீ கர்ப்பவதி, மெதுவா தான் நடந்து போவ, என்ன இவ்வளவு விரசா வந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு விரைவா வந்துகிட்டு இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல ஒரு சின்ன பையன் வந்தா அவன் கொஞ்சம் ஒத்தாசம், அட பாவி, நான் வேணான்னு சொல்லியும் கேட்காம உன்கிட்ட வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான, அவன் எங்க அவன் வரும்போது அவன் இருக்கிற இடத்தை பார்த்து கடப்பாறையை வச்சுக்கிட்டு துரத்தி இருக்காரு அனந்தாழ்வான். அப்படி துரத்திக்கிட்டே போகும்போது வேங்கடவன் என்ன பண்ணிருக்கான், பிரதட்சணமா போக வேண்டிய, பிரதட்சணம்னா என்ன அர்த்தம், கோயில வந்து நம்ம வலப்புறத்திலிருந்து இடப்புறமா போகணும். இந்த பூமி எப்படி சுத்திக்கிட்டு இருக்கோ, இந்த பூமி எப்படி சுத்துதுன்னா பிரதட்சணமா சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம சம்பிரதாயத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இயற்கைக்கு மாறா எந்த செயலும் செய்ய மாட்டோம், இயற்கைக்கு மாறா எந்த செயலும் செய்ய மாட்டோம். அப்படின்னா நம்ம சுத்துறது கூட பூமி எப்படி சுழன்றுகிட்டு இருக்கோ அதே கிரமமா தான் நம்ம சுத்துவோம். அதே கிரமம் அப்படின்னா, கிரமம்னா முறைன்னு அர்த்தம், அக்கிரமம்னா முறை தவறின்னு அர்த்தம். இதுவும் புரிஞ்சுக்கணும். அக்கிரமம்னா அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா முறை தவறி செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அதனால இந்த கிரமத்துல தான் நம்மளும் சுத்தணும்னா, அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போனா பிரதட்சணம் வர்றோம். ஆனா இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், இந்த சுட்டி பையன் அப்பிரதட்சணமா போயிருக்கான் கோயிலை சுத்தி. அதையும் பார்க்காம திருவேங்கடவன் நோக்கமா அனந்தாழ்வான் பின்னாடியே கடப்பாறை எடுத்து ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி இருக்காரு. ஓடும் போது சட்டுன்னு அந்த பையன் திரும்பி தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கான். தன்னே அறியாம அனந்தாழ்வான் அந்த கடப்பாறைய இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த சின்ன சொல்லுவாங்க தாடையில போய் அந்த கடப்பாறைய வச்சுட்டாரு. வச்ச உடனே ரத்தமா வந்திருக்கு. வந்த உடனே அந்த பையன் அதையும் பொருட்படுத்தாம ஓடி போய் திருவேங்கட மலையில இருக்க அந்த அனந்த விமானத்துல அந்த விமானத்துக்குள்ள போய் ஐக்கியமாக பார்த்திருக்கான். ஐக்கியமான பார்த்த உடனே அப்படியே போனவன் மறைஞ்சிட்டானா. மறைஞ்ச உடனே இந்த அனந்தாழ்வானுக்கு ஒண்ணுமே புரியலையாம். இந்த மாதிரி மறைஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம நேர வேங்கடேசன் முகத்தை பார்த்தா அந்த தாடையில இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கான். வழிஞ்ச உடனே அதை பார்த்துட்டு பொறுக்க முடியலையா. உடனே அந்த தாடையில ரத்தத்தை பார்த்துட்டு, இதே ரத்தம் தானே அந்த பையனுக்கு நான் அடிச்சதால இங்க ரத்தம் பெருமாளுக்கு வருதுன்னு சொல்ல, சாட்சாத் வெங்கடேசனே அந்த சிறு பையன் உருவில் வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து அங்க இருக்கிற பச்சை கற்பூரத்தை எடுத்து வாரி அப்படியே அந்த கையில எடுத்து போய் சாத்திருக்கான் அனந்தாழ்வான். அதனால தான் திருவேங்கடவன் தாடையில அந்த வெள்ளையா ஒரு அடையாளம் இருக்கு. இப்பவும் அந்த பச்சை கற்பூரத்துல சாத்துறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவேங்கட மலையில பேக் சவாரி என்ற உற்சவம் நடக்கும். அந்த பேக் சவாரி ஏன்னா, எப்படி அந்த அனந்தாழ்வான் அந்த திருமலை வெங்கடேசன் பின்னால அந்த சின்ன பையன் முலால பின்னால அப்பிரதட்சணமா பேக் சவாரி, அதான் அந்த பேக் சவாரி உற்சவம் சொல்லி இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா திருவேங்கட மலையை எப்படி அனுபவித்திருப்பார்கள் முன்னோர்கள்ங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப ஏற்பட்ட வைபவங்கள் எல்லாமே வந்து நம்ம கணக்கில் அடங்காத வைபவங்கள் நிறைய இருக்கு பிரம்மோற்சவத்தை. ஏன்னா பிரம்மாவே அனுபவிச்ச வைபவம் இது. இன்னைக்கு இந்த திருவேங்கட மலையில நடக்கிற உற்சவம் பிரம்மோற்சவம்னு சொல்றோம். இந்த பிரம்மம்ங்கிற பரபிரம்மம்ங்கிற பகவானுக்கு வெங்கடேசனுக்கு நடந்த இத்தனை வைபவங்களும் சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ 2 நாளோ ஒரு வாரமோ பத்தாது. ஏன்னா அப்பேற்பட்ட மிக பெருத்த காவியங்கள். இந்த வைபவங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வைபவத்தை வச்சு ராமாயணத்துக்குள்ள போயிடலாம், ஒரு சின்ன நிகழ்வை வச்சு ராமாயணத்துக்குள்ள போயிடலாம், ஒரு சின்ன நிகழ்வை வச்சு மகாபாரதத்துக்குள்ள போயிடலாம், ஒரு சின்ன நிகழ்வை வச்சு ஒரு உபநிஷத்துக்குள்ளேயே போயிடலாம். அதனால இது ஒரு கடலை விட பெரிய விஷயங்கள் இந்த வேதாந்த விஷயங்கள். இதெல்லாம் அனுபவிக்கணும்னா நமக்கு நேரம் பத்தாது. 24 மணி நேரம் 365 நாள்ங்கிறதுலாம் போதாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வெங்கடேச வைபவத்துல பகவான் யாருங்கிறத அனுபவிக்கிறதுக்காண்டி இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இந்த வைபவம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா 9 நாள் உற்சவம் இந்த பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவத்துக்கு முந்தைய நாள் எதுனா அங்குரார்ப்பணம்னு சொல்லுவாங்க. அங்குரார்ப்பணம் எப்படின்னா ஒரு அதிகாரி சென்று பார்வையிடுதல். இப்ப உண்மையிலே ஒரு பெரிய ஒரு மந்திரி வர்றாருன்னு வச்சுங்களேன்,
ஒரு முதல் மந்திரியோ இல்ல ஒரு மந்திரியோ ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னு கூட ஒரு காவல் அதிகாரி இல்ல அவருடைய பிரதான அதிகாரி யாராவது வந்து அந்த சாலைகள் எல்லாம் வந்து வேவு பார்ப்பாங்க. எப்படி இருக்கு அந்த சாலை, மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற கண்காணிச்சுக்கிட்டே ஒரு தடவை வந்து மக்கள் எல்லாம் சரியா இருக்காங்களா. திடீர்னு மந்திரி போகும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து கோஷம் விட்டு மறைச்சிட்டாங்கன்னா அப்படின்னா அங்க அசௌகரியம் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி அசௌகரியங்கள் இருக்கா, மக்களுக்கு நிம்மதியா இருக்காங்களா மக்கள், இதெல்லாம் வந்து ஒரு மேற்பார்வை இட்ட பிறகுதான் அந்த பெரிய அந்த மந்திரியோ இல்ல எம்எல்ஏவோ யாரோ வருவாங்க. இதான் நமக்கு சாதாரண மக்களுக்கு நடக்கிற விஷயம். அப்படி நடக்கிற விஷயம் மாதிரியே பகவான் வெங்கடேசனுக்கு பிரதான அதிகாரியான சேனை முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க, விஸ்வக்சேனர் சொல்லுவாங்க. விஸ்வக்சேனர்ங்கிறது அவருடைய வைபவமே. பிரதான அதிகாரி பகவானுக்கு ஸ்ரீ வைகுண்டத்திலே அந்த விஸ்வக்சேனர் இருக்காரு. நித்திய சூரிகள் சொல்லுவாங்க. கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர் முதலான அனைத்து பிரதான அதிகாரிகள் அவங்க எல்லாம் வந்து இப்பேற்பட்ட அதிகாரிகளே முதல் அதிகாரியான விஸ்வக்சேனர் முதல் ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து சேனை முதலியார். அந்த சேனை, இந்த சேனைகளுக்கு, இந்த பாகவத கோஷ்டிகளுக்கே முதலியான அந்த சேனை முதலியார். அந்த சேனை முதலியார் தான் முதல் நாள் அந்த வைபவத்துக்கு 9 நாள் உற்சவத்துக்கு முதல் நாள் அங்குரார்ப்பணம்னு ஒரு உற்சவம் நடக்கும். அப்ப வந்து அந்த மாட வீதிகள் எல்லாம் வந்து சேனை முதலியார் வந்து வலம் வந்து பார்ப்பாரு. அவர் பார்த்து எல்லாமே நல்லபடியா இருக்கு, இந்த உற்சவம் தொடங்கட்டும்ங்கிறது ஆணை பிறப்பிப்பார். அந்த ஆணை பிறப்பிச்ச அடுத்த நாள் தான் முதல் நாள் துவஜாரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடியேற்றம்னு சொல்லுவாங்க. அந்த கொடியேற்றம் எப்படி நடக்கும்னா, ஒரு பெரிய துடியில கருடனுடைய பொறிக்கப்படும், கருடனுடைய சித்திரம் வரையப்படும், பொறிக்கப்படும். அருமையான அந்த கருட சித்திரத்தை பொறிச்ச உடனே அந்த கொடியில சர்வ சந்தனம் கற்பூரம் எல்லாம் சாத்தி நல்ல திருமணம், நல்ல மனம் கமலக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல சாத்தி அந்த கருட கொடிய அங்க இருக்கிற கொடிமரத்துக்கு மேல ஏத்துவாங்க. அதுதான் வந்து ஒரு கோயில நடக்கிற உற்சவத்துக்குண்டான சங்கல்ப விதி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய கர்மாக்கள் செய்யறோம். இன்னைக்கு புண்ணிய காரியம்னு சொல்றோம், சுப காரியம்னு சொல்றோம். புண்ணிய காரியம்னா என்ன? முன்னோர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய கடமைகள், செய்யக்கூடிய கடமைகள் அனைத்துமே புண்ணிய காரியம்னு சொல்லுவாங்க. என்ன நம்ம பண்ற திதி, சிரார்த்தம், அமாவாசை எப்ப பண்றோம் எல்லாமே புண்ணிய காரியங்கள். சுப காரியங்கள்னா என்ன? நம்ம கிரகப்பிரவேசம் பண்றோம், கல்யாணம் பண்றோம், நிறைய சீமந்தம் பண்றோம், நிறைய சடங்குகள் இருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து சுப காரியங்கள் சொல்லுவாங்க. இந்த 2 காரியம் பண்ணால் நமக்கு வாழ்க்கை சிறக்கும். வைதிக கர்மான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வைதிக கர்மா பண்ணும் போதும், புண்ணிய சுபகாரியங்கள் பண்ணும் போதும் சங்கல்பம்னு ஒன்று இருப்போம். அந்த சங்கல்பம் என்றது என்னன்னா உறுதிமொழி. நான் இன்னவர், இன்ன கோத்திரத்தில் பிறந்தவன், இன்ன தேதியில், இன்ன தினத்தில், இன்ன திதியில், இந்த இடத்தில் இருந்து இதை செய்ய போகிறேங்கிறத சம்ஸ்கிருதத்துல ஒரு சங்கல்பமா சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சங்கல்பம் ஒவ்வொரு நபரும் எடுக்கிறோம் பாத்தீங்களா? அது போல ஒரு கோயிலுக்கே எடுக்கப்படும் சங்கல்பம் தான் இந்த கொடியேற்ற வைபவம். இந்த கொடியேற்ற வைபவத்துல தான் இந்த திருவிழா இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறதுங்கிறத பிரகடனப்படுத்துறாங்க. கொடியேற்றம்னா என்னன்னா, இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் இப்ப மதுரையில கொடியேற்றம் பண்றாங்க. ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் கோயில ஒரு உற்சவம் நடக்க போது, கொடியேற்றம் நடக்க போதுன்னா இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்ன சங்கல்பம்? இந்த திருவிழாவில் நாங்க கலந்துக்குவோம், பகவானை தரிசிப்போம், அந்த திருவிழாவில் வர்ற வைபவங்கள்ல வர்ற மக்களுக்கு சேவை செய்வோம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிட்டு அப்ப இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாதுங்கிறது ஒரு உறுதி எடுத்துக்கிறோம். இது போன்ற உறுதிமொழிகள் தான் இந்த சங்கல்பத்தில், இந்த கொடியேற்றத்துக்குண்டான அர்த்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடி எரிச்சுப்பா வெளியூர் போக கூடாது. சாதாரணமா கிராமங்களே ஒரு கம்பு நட்டாங்கனாலே வெளியூர்காரங்க உள்ளூர்காரங்க வெளியூர் போக கூடாதுப்பா அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணுவாங்க. அது போல சங்கல்பம் தான் இந்த கொடியேற்றத்தின் அர்த்தம். கருடக்குடி மேலே படர்ந்து அப்படியே பறக்கும். அந்த பறக்கிறது மக்கள், வெளியூர் மக்கள் பார்த்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த கோயில உற்சவம் நடக்குதுப்பா அப்படின்னு அடையாளம் தெரியும். இதுதான் இந்த கொடியேற்றத்துக்குடைய அர்த்தம். இந்த கருடக்கொடி ஏற்றப்பட்டவுடன் இந்த கருடன் என்ன செய்கிறான் என்றால், தேவலோகத்துக்கு சென்று அதுவரை சென்று அங்கே அறிவித்து அனைத்து தேவர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பை விடுத்து வருகிறான் அந்த கருடாழ்வான்ங்கிறது தான் உண்மை. அதனால ஒரு உற்சவம், பிரம்மோற்சவம் நடக்குதுன்னா பிரம்மாவே இறங்கி வர்றான்னா மற்ற தேவர்கள்லாம், இந்திராஜி தேவர்கள்லாம், 30 முக்கோடி தேவர்கள்லாம் இறங்க மாட்டாங்களா? எல்லாரும் இறங்கி வந்து அந்த சன்னதிக்கு வந்து அருள் புரிவார்கள். நமக்கு வேண்டிய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார்கள், நியாயமான வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் என்பது இந்த பிரம்மோற்சவத்திலே கொடியேற்றத்துடைய வைபவம். இந்த கொடியேற்றம் நடந்தது உடனே அன்று சாயங்காலம், அன்று மாலையிலிருந்து உற்சவங்கள். பகவான் வெங்கடேசன் அந்த திருமலையிலே வாகனாரூடராய் எழுந்தருளுகிறார்.
அந்த வாகனாரூடராய் எழுந்தருளும் போது முதல் வாகனம் வந்து அந்த கொடியேற்றம் நடந்தவுடனே பெத்த சேஷ வாகனம் சொல்லுவாங்க. பெரிய சேஷ வாகனம். அது என்னங்க பெரிய சேஷ வாகனம் அப்படின்னா, ஆதிசேஷன் 1000 தலைகள் உடைய பாம்பு படுக்கையில் துயில்கிறான் பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஆதிசேஷன் தான் பெத்த சேஷ வாகனம். அன்று மறுநாள் காலையில வர்ற வாகனம் சின்ன சேஷ வாகனம் சொல்லுவாங்க. அந்த சின்ன சேஷம் வாகனம் யாருன்னா, திருப்பார்கடலை ஸ்ரீமன் நாராயணன் கடையும் போது உபயோகித்த ஒரு கயிறு தான் அந்த வாசுகி என்ற பாம்பு. அதுதான் சின்ன சேஷ வாகனம்னு சொல்லுவாங்க. இப்படி பெத்த சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம் முடிஞ்ச உடனே அன்னைக்கு மாலை இரவு ஹம்ச வாகனத்துல பகவான் பவனி வருகிறான். ஸ்ரீ வெங்கடேசன் ஹம்ச வாகனத்துல பவனி வர்றான்னா, இந்த ஹம்சத்துக்குண்டான வைபவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவான் வேத ரூபமாக இருக்கிறான். ஹம்ச வாகனமே ஒரு அவதாரம் சொல்லுவாங்க. ஹம்சமே ஒரு அவதாரம் சொல்லுவாங்க. ஏன்னா ஹம்சத்துக்குண்டான, ஹம்சம்னா அன்னப்பறவை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஹம்சம்னா நம்ம சாதாரண நம்ம சொல்லும் போது ஒருத்தரை பாராட்டும் போது ஹம்சமா இருக்காரியா அப்படின்னு சொல்லுவோம். ஹம்சமா ஹாவ ஆ ஆக்கிடுவோம் தமிழ்ல. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஹம்சமா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், கெட்டது இல்லாம நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த அன்னத்துக்கு உண்டான ஒரு இயல்பு என்னன்னு தெரியுமா? நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு பால் இருக்கு. அந்த பால்ல தண்ணியை சேர்த்தா, சாதாரணமா பால்ல தண்ணி சேர்த்தா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். தண்ணியும் நல்லது, பாலும் நல்லது. ஆனா தண்ணியை விட பால் இன்னும் வசதியானது இல்ல. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல. ஆனா இந்த அன்னத்துக்கு தெரியுமா, தண்ணியும் நல்லது, பாலும் நல்லது. ஆனால் தண்ணீரை விட பால் வசதியானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாலை மட்டும் தனியா எடுத்துருமா. அந்த ஒரு இயல்பு, அந்த ஒரு இயல்பு அந்த அன்னத்துக்கு இருக்கிறது. அந்த அப்பேற்பட்ட திறமை அந்த அன்னத்துக்கு இருக்கிறது. அதனால இன்னைக்கு நடக்கிற கெட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே நல்லதுலையும் எது நல்லது எது நல்லதுன்னு தெரிஞ்சு அந்த நல்லதை எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த அன்னத்துக்கு, அந்த அம்சத்துக்கு இருக்கிறதுனாலே அந்த ஹம்ச வாகனத்தை தன்னுடைய பவனியில் ஒரு வாகனமாக கொண்டு திருவேங்கடவன் எழுந்தருள்கிறான் என்பது 2ஆம் நாள் வைபவம். இந்த வைபவத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த அம்சம்ங்கிற இந்த அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவை வந்து ஒரு காலத்துல இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அதை பார்க்க முடியாது. அப்படின்னா இருந்திருக்குங்கிறதுக்கு எங்க ஆதாரம் சொல்லுங்க? இருந்திருக்குங்கிறது ஆதாரம்? சும்மா அதெல்லாம் கதப்பா, அதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்றோம்ல. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருவியில், இந்த உபகரணத்துல உங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டே நான் பேசுவேன்னு நினைச்சு பார்த்திருக்கேனா? யோசிச்சு பாருங்க. உங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டே நான் பேசுவேன் நினைச்சு பார்த்திருக்கேனா? அப்ப வந்து இது சொல்லியிருந்தா, மடப்பையில இதெல்லாம் எப்படி நடக்கும்டா, சும்மா வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கதடா, இதெல்லாம் புராணம்டா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இப்ப நடக்குது. அப்ப அன்னைக்கு நம்பல, இன்னைக்கு நடக்குதுன்னா, இன்னைக்கு நம்பாது அன்னைக்கு நடந்திருக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்பேற்பட்ட விஷயங்கள் புராண கதைகள்ல இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்பலன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஏத்துக்க கூடாது. அப்ப அதான் உண்மை. இதுதான் வந்து நம்ம உலக இயல்புங்க. நிறைய விஷயங்கள் புராணத்துல இருந்திருக்குன்னா புராணத்துல இருந்திருக்கு, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அதை போய் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா அது மூடத்தனம். அப்ப எதுக்கு அவங்க எழுதிட்டு போகணும்? கதையா? எல்லாமே கதையா எழுதுறதுக்கு என்னங்க அவசியம் இருக்கு? யோசிச்சு பார்க்கணும். குரங்கு பேசியிருக்குன்னா குரங்கு பேசியிருக்கு, அனுமான் பேசியிருக்கான், சொல்லின் செல்வன் சொல்றோம். சொல்லின் செல்வன்னா அவன் அனுமார் பேச முடியுமா? ஆஞ்சநேயர் பேசுவாரன்னா என்னங்க? மனுஷன்ல இருந்து தான், குரங்குல இருந்து தான் மனுஷன் பிறந்திருக்கானா நம்புறீங்க? அப்ப குரங்கு பேசுறீங்கன்னா நம்ப மாட்டீங்களா நீங்க? என்னப்பா கதை இது? அதாங்க இன்னைக்கு இருக்கிற குழப்பவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அந்த குழப்பத்துல போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹம்சம்ங்கிறது ஒரு வாகனம் இருக்கு. அந்த ஹம்சம் வந்து ஒரு பறவை இருந்திருக்கிறது என்பது உண்மையான விஷயம். இந்த ஹம்ச வாகனத்துக்கு பிறகு அடுத்த நாள் வர்றது முக்கியமா சிம்ம வாகனம் சொல்லுவாங்க. இந்த சிம்ம வாகனம்ங்கிறது என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில இந்த மிருக ஜாதியில நான் சிம்மமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கான். சிம்மம்ங்கிறது அரசன், ஒரு ராஜா, காட்டுக்கே அரசன். அப்பேற்பட்ட சிம்ம மனித ரூபமாக நரசிம்மர் அவதாரம் எடுத்திருக்கிறான். அதை உணர்த்துவதற்காகத்தான் சிம்ம வாகனத்துல பவனி வர்றாரு. எப்பேற்பட்ட ஒரு சிம்மத்தை வச்சுக்கிட்டு நரசிம்ம அவதாரத்துக்கே போயிடலாம். நம்ம நரசிம்மருடைய வைபவத்தை எல்லாம் அனுபவிக்கலாம். பிரம்மோற்சவம் இதுதான். ஒரு சிம்மத்தை பார்த்தோம்னா அந்த சிம்ம வாகனத்துல அந்த நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம் பாத்தீங்களா, நம்ம நேரில் போய் கூட அவ்வளவு அனுபவிக்க முடியாதுங்க. தொலைக்காட்சியில பார்க்கும்போது அத்தனை வைபவங்களையும் வர்ணனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க தொலைக்காட்சி வர்ணனையில பார்த்தோம்னா அந்த உற்சவம் எல்லாமே வந்து இன்னைக்கு தமிழ்லையும்
காட்டிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட உற்சவங்கள் எல்லாம் சேர்த்து இந்த தொலைக்காட்சியில நமக்கு இந்த சிம்ம வாகனம் வரும்போது நரசிம்மருடைய அனுபவத்தை, அந்த வைபவத்தை, அந்த அவதாரத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நரசிம்ம வாகனத்தை சிம்ம வாகனத்துடன் சேர்த்து அதன் மாலை பொழுதில் முத்தலு பந்த வாகனம் சொல்லுவாங்க. முத்துப்பந்தல் வாகனம், தெலுங்குல முத்தலு பந்தல்னு சொல்லுவாங்க, லூலு சேர்ப்பாங்க. முத்துப்பந்தல் வாகனம். இந்த முத்துப்பந்தல் வாகனத்துக்கு சிறப்பு என்னங்க? முத்து அப்படின்னாலே தூய்மையானதுன்னு அர்த்தம். முத்துன்னா துவேஷம் இல்லாதது, மாசு அற்றதுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த முத்துக்கு என்ன விசேஷம்னா பாவ புண்ணியம் 2 இருக்குங்க. பாவ புண்ணியம் 2 இருக்கு. இந்த புண்ணியம் இருந்தாலும் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்குங்க. இந்த பாவம் இருந்தாலும் அடுத்த ஜென்மம் இருக்கு. புண்ணியமும் பாவமும் கழிந்தால்தான் அடுத்த ஜென்மம் கிடையாதுங்கிறது உண்மை. இதுதான் வேத தத்துவம். இது எல்லா சைவத்திலையும் சரி, வைஷ்ணவத்திலையும் சரி, எல்லாத்திலையும் இதுதான் சொல்லப்படுது. பாவ புண்ணியத்தை கர்ம வினைய எடுக்கணும். கர்ம வினைனா கர்மம்னா புண்ணிய கர்மா, பாவ கர்மா ரெண்டுமே இருக்கு. இந்த 2 கர்மமும் போனால்தான் நாம் தூய்மை பெறுகிறோம். அப்பதான் நமக்கு முக்தி கிட்டுகிறது. அதனால இந்த முக்திக்கு உகுந்த கல்லாக இருப்பதுதான் முத்து. இதை எங்க நம்ம கவனிச்சு பார்க்க முடியும்னா, ஒவ்வொரு வருஷமும் பெரிய கோயில் தெரியுமா உங்களுக்கு? பெரிய கோயில் எதுன்னு சொல்லி உலகத்திலேயே இருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற பெரிய கோயில் எதுன்னா சப்தாவரணமாக விளங்கி கொண்டிருக்கிற சப்த பிரகாரங்களுக்கு நடுவே மத்திய அரங்கமாக இருக்கும் அந்த அரங்கம் தான் பெரிய கோயில். அந்த அரங்கநாதருக்கு வைகுண்ட ஏகாதசி பெரிய திருநாள்னு சொல்லுவாங்க. எல்லாமே அரங்கனுக்கு பெருசு. பெரிய திருநாள், பெரிய அவசரம், பெரிய பிரசாதம், பெரிய தளிகைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பெரியதான். எல்லாமே அங்க நடக்கிறது பூரா பெரிய பிராட்டி, எல்லாமே பெரியதுதான். ஏன்னா பெருசு, அவர் ரொம்ப பெரியவர். அவர் ஏன்னா யாரால் ஆராதிக்கப்பட்ட திருவரங்கநாதன் என்றால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவால் ஆராதிக்கப்பட்ட திருவரங்கநாதர். ராமன் எப்பேற்பட்ட மகான், உத்தமன் அவன். அப்பேற்பட்ட ராமனால வீட்டிலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் நமக்கு இன்று ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கத்திலே சொத்தாகவும் நமக்கு சத்தாகவும் துயில்கிறான். அப்பேற்பட்ட பெரிய பெருமாளுக்கு உண்டான வைபவத்துல இந்த பெரிய திருநாள் கொண்டாடப்படுற வைகுண்ட ஏகாதசி 20 நாள் கொண்டாடுவாங்க. 10ஆம் திருநாள் அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வரும். 11ஆம் திருநாள் அப்ப அங்க போய் பார்த்தோம்னா முத்து அலங்காரத்துல இருப்பாரு. முத்தங்கி சேவைன்னு சொல்லுவாங்க. முத்தங்கி சேவையில தான் பெருமாள் திருவரங்கநாதன் இருப்பார். ஏன் முத்தங்கி சேவைன்னா அங்க அன்னைக்கு முக்தி அளிக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. அதனால முக்திக்கு அடையாளமாக இருப்பது இந்த முத்து. அதனால முத்து பந்தல் வாகனத்துல திருமலை வாசன் வேங்கடவன் மலையப்ப சுவாமி பவனி வருகிறான். பெருமாள் கோயில பொதுவா உற்சவர் இருப்பாரு, மூலவர் இருப்பாரு. 2 பேருக்கும் வெவ்வேறு பேர் இருக்கும். உற்சவருக்கு வேற பேரு, மூலவருக்கு வேற பேரு. இன்னைக்கு மதுரையில கூடலழகர் பெருமாள் கோயிலுக்கு போறோம். கூடலழகர் பெருமாள் கோயில்ல மூலவருக்கு கூடலழகர், உற்சவருக்கு அவருக்கு உற்சவருக்கு பேரு யாருக்கா தெரியுமா? உற்சவ பேர் யாருக்கு தெரியாதா? இப்ப அழகர் மலை இருக்கு. அழகர் மலையில ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள்னு போட்டிருப்பாங்க. உற்சவருக்கு என்ன பேரு? கள்ளழகர். கள்ளழகர்னு பேரு. இதனால ஒவ்வொரு உற்சவருக்கும் வேற பேரு, மூலவருக்கு வேற பேரு. இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி கூடலழகர் பெருமாளுக்கு உற்சவர் யாருன்னு சொல்லும் போது கொஞ்சம் திக்குனேன் பாத்தீங்களா? இதுதான் இந்த உபன்யாசத்தை ஆரம்பத்திலே சொன்னேன். மறதி என்கிறதுக்கு இயல்பு, நமக்கு மறக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால் நாம் இதை மறுபடியும் அனுபவிச்சே ஆக வேண்டும் என்றதை சொல்லிக்கிட்டேன். அதனால உற்சவர் வேற, மூலவர் வேற சொல்றது. 2 பேரும் உற்சவரும் மூலவரும் ஒரே சன்னதியில தான் இருப்பாங்க, வெவ்வேறு சன்னதியில் இருக்க மாட்டாங்க. அதனால இந்த உற்சவர் மூலவர் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த முத்துப்பந்தல் வாகனத்துல மலையப்ப சுவாமி வர்றாரு. அப்ப உள்ள கர்ப்பகிரகத்துல இருக்கிறது யாரு? அனந்த விமானத்தில் இருக்கிறது யாருன்னா வேங்கடேச பெருமாள். இதுதான் நமக்கு உற்சவருக்கு மூலவருக்கு உள்ள வித்தியாசம். இப்ப மலையப்ப சுவாமின்றது உற்சவர் பவனி வர்றாரு, இந்த முத்துப்பந்தல் வாகனத்துல பவனி வர்றாரு. அதுக்கு அடுத்த நாள் இந்த முத்துப்பந்தல் அடுத்த நாள் காலையில கற்பக விருட்ச வாகனத்துல வர்றாரு. இந்த கற்பக விருட்சம் எதுன்னா தன்னையே கொடுக்கும் கற்பகம் பெருமாள். கற்பக விருட்சம் நம்ம வேண்டது எல்லாத்தையும் இந்த கற்பக விருட்சம் கொடுக்குமா, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குமா. அது எங்க இருந்திருக்குன்னா சொர்க்கத்துல இருந்திருக்கு, இந்திரலோகத்துல இருந்திருக்கு. அங்கிருந்து கீழிறங்கி வந்திருக்கு, கண்ணனால் கொண்டு வரப்பட்ட இந்த கற்பக விருட்சம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கற்பக விருட்சம் இன்னைக்கும் அங்க இருக்கு, சொர்க்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கற்பக விருட்சமாகவே பெருமாள் அதன் மேலே வருகிறான். கற்பக விருட்ச வாகனம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த கற்பக விருட்சம் அதுக்குண்டான வைபவமே அலாதி. திருப்பார்கடலை கடைந்த பொழுது, ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலை கடைந்த பொழுது நிறைய பொக்கிஷங்கள் வந்திருக்கு.
அதுல வந்த ஒரு பொக்கிஷம் கற்பக விருட்சம் என்ற மரம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கற்பக விருட்சம் என்னங்கிறத திருப்பார்கடல் கடைந்த வைபவத்தை முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டும். இப்ப அடியனால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு துடுப்பு மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். பிறகு கற்பக விருட்ச வாகனம் மாலையில பார்த்தோம்னா சர்வபூபால வாகனம் சொல்றாங்க. சர்வபூபால வாகனம் என்னங்க? இந்த உலகையெல்லாம் பாலனம் செய்கின்ற பாலிக்கின்ற பகவான் சர்வ பூபால. பூபாலம்னா இந்த பூன்னா உலகம். இந்த உலகத்தை பாலனம் செய்கின்ற கண்ணனுடைய அந்த வாகனம் சர்வ பூபால வாகனம் சொல்றாங்க. அது நடக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் மோகினி வாகனம். இப்ப கற்பக விருஷம் சொன்னேன், திருப்பார் கடல் கடைந்த வைபவம். மோகினி அவதாரம் எடுத்ததும் அதே வைபவம் தான். மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை எல்லாம் மயக்கி தனிமைப்படுத்தி சுரர்களான தேவர்களுக்கு அமுதத்தை வழங்கியிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன். தானே கடைந்திருக்கிறான். தேவர்களும் அசுரர்களும் களைச்சு போய் சக்தி அற்று என்ன சோர்ந்து போகும்போது இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாமளே நம்ம கடந்துக்க வேண்டியதான் சொல்லி அந்த கூர்ம அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் தானே அசைந்து 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 கடைந்து அமுதத்தை எடுத்திருக்கிறான். அதனால அந்த மோகினி அவதாரத்துக்கு உண்டான வைபவத்தையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மலையப்ப சுவாமியின் பிரம்மோற்சவத்தில் கிடைக்கிறது. அப்படின்னா இந்த மோகினி அவதாரம் நடந்தது காலை பொழுதுல. அதே காலை பொழுதுல கண்ணனும் அவதாரமாக வருகிறான். கண்ணனும் தன்னுடைய அவதார கோலத்தில் பவனி வருகிறான். அதே வேளையில காலையில ரெண்டு உற்சவம். ஒன்னு மலையப்ப சுவாமி மோகினி அவதாரத்துல மோகினி அவதாரமே வருகிறார், கண்ணனும் தன்னுடைய அவதாரத்துல வர்றான். ரெண்டு பேரும் வர்றாங்க. இது மோகினி அவதாரத்துடைய முக்கியமான நாள். அன்று இரவு, அன்று மாலை பொழுது கலைந்த பிறகு கருட வாகனத்துல பெருமாள் வர்றாரு. கருட வாகனம் தான் பெருமாளுக்கு பிரதானமான வாகனம். எங்க போனாலும் எந்த கோயில போனாலும் கருட சேவை என்னாலே ஒரு அலாதியான கூட்டம் இருக்கும். இந்த மாதம் புரட்டாசி மாதம், பாத்ரபத மாசம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல, கன்னியா மாசம் சொல்லுவாங்க, கன்னி மாசம் சொல்லுவாங்க. மாசத்திலே கன்னியான மாசம் இந்த புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்துல முன்ன சொன்னது போல புண்ணிய காரியங்களும் நடக்குது, பகவானுக்கு உற்சவமாக வைபவங்களும் நடக்குது. ஏன்னா பகவானுக்கு வைபவமாக உற்சவங்களும் நடக்குது, புண்ணிய காரியம் நடக்குது. புண்ணிய காரியம்னா எது? பித்ருபக்ஷம் சொல்லுவாங்க, மகாலய பட்சம் சொல்லுவாங்க. இந்த மகாலய பட்சத்துல இந்த 15 நாட்கள், இந்த தேய்பிறை 15 நாட்கள், முதல்ல பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அப்புறம் பௌர்ணமி. இதுதாங்க நாள் கணக்கு, திதி கணக்குங்க. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சும்மா தேதியை மட்டும் பார்க்கறது, அப்புறம் ஆங்கில நாட்களை மட்டும் பேசுறது, இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நம்மளை பார்த்து காப்பி அடிச்சவங்கள தான் அவங்கெல்லாம். என்ன காப்பி அடிச்ச ஒரு பேப்பரை பார்த்து நம்ம காப்பி அடிச்சா அசிங்கமா இல்லையா? அது பண்ணக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரி, அது அவ்வளவு மட்டும்தான், வியாபாரத்துக்கு உபயோகமாகும். ஆனால் கர்மங்களுக்கு அது உபயோகமாகாது. அதனால இந்த திதிகள்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட திதிகள் எல்லாம் இந்த தேய்பிரை, இந்த பித்ருபக்ஷம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிறது தான் அந்த பிரதமை திதியில இருந்து நவராத்திரின்னு சொல்றோம். நவராத்திரின்னு சொல்றோமா இல்லையா? அமாவாசை முடிஞ்சதுல இருந்து வளர்பிறையில் ஆரம்பிக்கிறது நவராத்திரி. இந்த நவராத்திரி அப்ப அம்மனுக்கு கொண்டாடப்படுற வைபவம் எப்ப நடக்குதோ அப்பவே மலையப்பனுக்கும் கொண்டாடப்படுகிறது இந்த வைபவம். இந்த வைபவத்துல நம்ம வாகனங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த கர்ம விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில முக்கியங்க. ஒண்ணு பக்தி, இன்னும் ஒண்ணு ஞானம். ஞானம்ங்கிறது நம்மளுடைய கர்மத்தை பலப்படுத்தும். நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் செய்யலைன்னா ஒண்ணு ஆகாதா எனக்கு, அப்படி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? அப்பதான் ஞானம் நமக்கு வேண்டும். பக்தி வல்ல ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தியோட ஞானமும் இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில சிறக்க முடியும். வெறும் பக்தி மட்டும் இருந்தா யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும்? நமக்குண்டான அந்த பலம், அந்த நம்பிக்கை குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்கிறான், என்னால பதில் சொல்ல முடியலை அப்படின்னா அந்த நம்பிக்கை மட்டுப்பட்டு விடும். அதனால ஞானமும் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். ரெண்டும் ஒரு சேர கலந்து சென்றால்தான் நம்முடைய ஆத்மா உஜ்ஜீவனம் அடையும் என்று சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஞான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அடையாளமாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த முத்துப்பந்தல் வாகனம் முடிஞ்ச பிறகு கற்ப விருஷக வாகனம், இரவு சர்வபூபால வாகனம் முடிஞ்ச பிறகு மோகினி அவதாரம் முடிஞ்ச பிறகு கருட வாகனத்துல இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கருடன் வந்து கொடி ஏத்துறாங்க, முதல் கருட கொடி, அப்புறம் கருட வாகனத்திலே பகவான் எழுந்தருள்கிறார். அப்படி எழுந்தருளும் போது இது முக்கிய வைபவம். ஏன்னா
எந்த ஒரு உற்சவம்னாலும், கோயில் உற்சவம்னாலும் அதற்கு அதிகாரியாக இருக்க வேண்டியவர் அந்த ஊருடைய ராஜா. எப்படி? அந்த ஊருடைய ராஜா. ஒரு ஊர்ல ஒரு வைபவம் நடக்குதுன்னா அந்த ஊருடைய பிரதான அதிகாரி. இப்ப நம்ம மதுரையில் இருக்கோம். மதுரையிலுக்கு யாரு அரசன் சொல்லுங்க? ஒருத்தர் மேயருங்கிறாரு. அப்ப ஆட்சியாளருங்கிறது யாரு? கலெக்டர். அவர் தாங்க அரசன். மேயருங்கிறதுக்கு நம்ம பிரதிநிதி. என்ன? நம்ம பிரதிநிதி வந்து மேயர். அரசன் வந்து அதிகாரி. அரசன் யாருன்னா ஆட்சியாளர் தான் அர்த்தம். அந்த ஆட்சியாளர் அந்த வைபவத்தில் கலந்துகிட்டு இருக்க முறை இருந்திருக்கு. ஒரு காலத்துல அரசர்களே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தேரை இழுக்கும் போது அங்க பூரி ஜெகநாத் சொல்லுவாங்க பாத்தீங்களா? புரி ஜெகநாத், ஒரிசாவில் இருக்கு புரி ஜெகநாத். புரி ஜெகநாத் அந்த 3 விக்கிரகங்கள் இருக்கும். கிருஷ்ணன், சுபத்ரா, பலராமன், இந்த 3 விக்கிரகங்களோட அந்த தேர் இழுக்கப்படும். ஒவ்வொரு வருஷமும் தேர் செய்வாங்க. அந்த தேர் அப்புறம் உடைச்சு போட்டுருவாங்களா, மறுபடியும் செய்வாங்களாம். அதெல்லாம் சொல்றாங்க. நவகலேபரம்னு சொல்லுவாங்க. அந்த தேரை உடைக்கிறது மறுபடியும் பண்றது நவகலேபரம்னு சொல்லுவாங்க. அந்த தேரை இழுக்கிறதுக்கு முதல்ல வந்த அதிகாரி யாருன்னா அந்த அரசன் தான் அந்த வடத்தை இழுப்பாராம். அந்த தேருடைய வடத்தை வந்து அரசன் தான் இழுப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அரசன் அங்க இருக்கணும், இழுக்கணும். அவனுடைய மரியாதை தான் முதல் மரியாதை, பகவானுக்கு செலுத்தக்கூடிய முதல் மரியாதை. அப்படின்னா அதே வைபவமாக இன்றும் அந்த 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 மாவட்டத்தினுடைய என்ன, அந்த மாநிலத்தினுடைய அரசன் யார் என்றால் அங்கே இருக்கிற முதல் மந்திரி. அந்த முதல் மந்திரி தான் இந்த கருடோத்சவம் நடக்கும்போது அந்த அங்கியை, அந்த வஸ்திரத்தை அளிக்கிறான். அப்படின்னா தலையில சுமந்து வந்து அந்த கோயிலை வந்து செலுத்துறாங்கன்னா எப்பேற்பட்ட வைபவம் இந்த கருட சேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அரசனே வந்து பகவானுக்கு முதல் மரியாதையை செலுத்துகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கே வந்து பகவானையே சாட்சாத்காரமாக அனுபவித்த ஆண்டாள் பிராட்டி, நம்முடைய திருவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாள் பிராட்டியுடைய மாலை பகவானுக்கு சாற்றப்படுகிறது இந்த கருட வைபவத்தில். அதனால இந்த கருட வைபவம்ங்கிறது அலாதி விசேஷம். இந்த கருட சேவையை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் முக்தி கிட்டும் என்றது புராண விசேஷம். இது வந்து புராண வரலாறு. இந்த கருட விசேஷம் கருட வைபவம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் இன்று காலையில் நடந்த ஹனுமந்த வாகனம்னு சொல்லுவாங்க. கருடரை பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க, அனுமான சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. எப்படி கருடன் பகவானை சாட்சாத் எப்போதுமே சுமந்து கொண்டிருக்கிறானோ, கருடன் என்பது வேற யாரும் இல்ல, வேதமே கருட ரூபமாக இருக்கிறது. இந்த வேதமே பகவானை சுமந்து கொண்டு போயிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சுமந்து கொண்டு இந்த பகவானை கருடன் சுமக்கிறான் என்றால், ஒரு யுகத்தில், திரேதா யுகத்தில் பகவானே ராமனாக அவதரித்த போது ராமனை சுமர்ப்பதற்காகவே ஹனுமன் இருந்திருக்கிறான். அதனால ஹனுமனுக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. அப்பேற்பட்ட பாக்கியம் பகவானை சுமப்பதற்காக ஹனுமந்த வாகனம் என்ற அந்த வைபவம் இன்று காலை நடந்தது. இன்று இரவு இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணிருக்கோமா இல்லையான்னு தெரியல நிறைய பேர். ஏன்னா இன்னைக்கு பிரம்மோற்சவத்துல நம்ம இந்த சொற்பொழிவு வைபவமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவே பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு, அடியனுக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஹனுமந்த வாகனத்துக்கு இன்று இரவு கஜ வாகனம்னு சொல்லுவாங்க. இந்த கஜ வாகனம் எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சொர்ண வாகனத்துல பகவான் வந்து அதுக்கப்புறம் கஜ வாகனத்துல வருவாரு. இந்த கஜ வாகனத்துல என்ன விசேஷம்னா, கஜம்னா யானை, யானை வாகனத்துல வர்றாரு. இந்த யானைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? கஜேந்திர மோட்சம். ஒவ்வொரு நாளைக்கும் காலை பொழுது விடியும் போது நம்ம கையை இப்படி விரிச்சுக்கிட்டு, என்ன 2 கையையும் இப்படி வச்சுக்கிட்டு, இந்த கை நுனி இருக்குல்ல, இந்த விரல் நுனி இருக்குல்ல, இந்த விரல் நுனியெல்லாம் பார்த்து மகாலட்சுமியை நினைச்சுக்கணும். நடு ரேகையை பார்த்து சரஸ்வதியை நினைச்சுக்கணும். இந்த நாடி பிடிப்பு ரேகை இருக்குல்ல, இதை பார்த்து நாராயணன் நினைச்சுக்கணும். ஒரு 7 தடவை நாராயணன் நம்ம பிரார்த்திச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. இது பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த கஜேந்திர மோட்சத்தை நினைச்சுக்கிட்டா அன்னைக்கு நாள் நல்ல நாள், சுபம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. இது உண்மையிலேயே நடக்குதுங்க. எவ்வளவோ நமக்கு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் இருந்து வாய்ப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகிவிடும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு. இந்த சொல்றேன், இது மாதிரி இந்த ரேகையெல்லாம் பார்த்து நம்ம பகவானை நினைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதனால இந்த கருட வாகனத்தை பார்த்து விட்டு ஹனுமந்த வாகனத்தை நாம் அனுபவிச்சு விட்டு இந்த கஜ வாகனத்தை அனுபவிக்கும் போது இந்த கஜேந்திர மோட்சத்தை நாம் அனுபவிக்கலாம். கஜேந்திர மோட்சம் நடந்தது பல யுகங்களுக்கு முன்னால். அப்படி நடக்கும்போது கஜேந்திரன்னா ஒரு யானைன்னு தான் பார்க்கிறோம். அது இந்திரத்யும்னன் என்ற ஒரு அரசன் ஒரு ரிஷியை கண்டும் காணாமல் போனதினாலே வந்த சாபத்தால் யானையாக பிறந்து, அந்த செருக்கோட அரசன் இருந்திருக்கிறான் என்பதால் அந்த முனிவர் சாபமிட்டதால் யானையாய் பிறந்திருக்கிறான்.
அந்த கஜேந்திரனாக. அதே போல் கந்தர்வர்கள் 2 பேர் ஒரு குளத்தில் குளிக்கும் போது ஒரு முனிவர் வந்து அந்த குளத்துல குளிக்கும் போது இந்த 2 பேரும் கந்தர்வர்களும் தன்னுடைய மனைவிமார்களுடன் குளிக்கும் போது ஒரே உற்சாகத்துல அந்த கால் தெரிஞ்சிருக்கு. அந்த கால் வந்து யாரு கால்னு தெரியல. அந்த காலை போய் ஆஹா ஊஹூ என்ற 2 கந்தர்வர்கள், அதுல ஊஹூ என்ற கந்தர்வன் வந்து அந்த காலை பிடிச்சு இழுத்திருக்கான். அந்த முனிவர் திக்கி திணறி போய் யார் இது இழுக்கிறது, எந்த மடையனை இழுக்கிறான்னு சொல்லி அவனுக்கு நீ இந்த காலையை இழுத்ததால் நீ சாபமாக விட்டிருக்கிறான், நீ முதலையாக போ என்று சொல்லி அந்த ஊஹூ என்ற கந்தர்வன் தான் முதலையாக ஒரு யுகத்தில் பிறந்திருக்கிறான். இந்த இந்திரத்யும்னன் என்ற யானை ஒரு அந்த அரசனான அவர் யானையாக பிறந்து, இந்த ஊஹூ என்ற கந்தர்வன் முதலையாக பிறந்து, இந்த அரசனான இந்த யானையை அந்த முதலையான அந்த கந்தர்வன் காலை பிடித்துக் கொண்டான், யானையுடைய காலை பிடித்துக் கொண்டான். அந்த பிடியிலிருந்து விடுவதற்காக 1000 வருடங்கள் முயற்சி செய்திருக்கிறான் அந்த யானை, அந்த கஜேந்திரன் யானை. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் முயற்சி பண்ணிருக்கான். அப்ப ஆயுஷ் எவ்வளவு இருந்திருக்கு அந்த யுகத்துல. ஏன்னா இதெல்லாம் நடந்தது கிருதய யுகத்துல சொல்றாங்க, கிருதய யுகத்துல சொல்றாங்க. இது நடக்கும்போது அந்த யானை வந்து காலை இடறி பார்த்திருக்கான், யானையால முடியவே இல்லை. அந்த முதலை வந்து பிடிய விடவே இல்லையா. காலம் போக போக அந்த வலியே ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிருச்சு அந்த யானைக்கு. நமக்கு நடக்கிற விஷயம் தான் நிறைய விஷயம். நிறைய நம்ம இன்னைக்கு சாலைகள்ல போறோம், குண்டும் குழியுமா பள்ளமுமா பார்த்து பார்த்து இதுதான் சாலை போல நினைச்சிட்டோம். நம்ம என்ன ஒரு நல்ல சாலையை நமக்கு கண்ணால பார்க்க முடியலையே, அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு சாலை. பாத்தீங்களா, இது சாதாரணமாய் போச்சு, ஏன்னா பழகி போச்சு. 2 வருஷமா இதுதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரி இதுதான் சாலை நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த யானைக்கும் இந்த கடியும் இந்த வலியும் ஒரு சாதாரணமான விஷயம் ஆகிவிட்டது. அதனால அப்படியே இந்த 1000 வருஷம் அந்த யானையுடைய சொந்தக்காரர்கள், மனைவிமார்கள், குழந்தைகள் எல்லாம் வந்து பழங்களை கொண்டு கொடுப்பாங்களாம். இந்த யானை சாப்பிடுமா, செரிக்குமா, மறுபடியும் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த முதலை அந்த யானையினுடைய சதையெல்லாம் எடுத்து விட்டது. வருஷக்கணக்காய் போச்சு, எலும்பும் தோலுமா ஆகி போச்சு. அந்த யானை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எலும்பும் தோலுமா ஆன உண்டு அந்த எலும்பை போய் கடிச்சிருக்கு இந்த முதலை. கடிச்ச உண்டு அந்த எலும்பு வலி தாங்க முடியாம ஹான்னு கத்தி இருக்கு இந்த யானை. அப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஆஹா நம்ம இந்த முதலை சிறைப்பட்ட யானையா இருந்துகிட்டு இருக்கோமே அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேல நம்ம வாழ்றதே வீர்னு சொல்லி நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்னு சொல்லி யாரு பகவானே தெரியல ஆதி மூலமேன்னு ஓலமிட்டு இருக்கிறது அந்த யானை. இது புராணத்துல வர்ற விஷயம். அப்படி சொன்ன உடனே அப்படியே சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதன் சொல்றது மாதிரி அப்படியே ஓலமிட்டு கத்திருக்கு அந்த யானை. என்னை காப்பாற்றுறதுக்கு பரந்தாமனே நீயே, கடவுளே பகவானே நீயே வர வேண்டும் சொன்ன உடனே கருடாரூடனாக அந்த யானை ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்திருந்து வந்து அந்த குளத்தில் நின்ற மாத்திரம் திருச்சக்கரத்தை விட்டு சரியாக அந்த முதலையின் கழுத்தை வெட்டி இருக்கிறது அந்த சக்கரம். குறிப்பார்த்து, ஏன்னா யானையுடைய காலை முதல்ல கப்பிக்கிட்டு இருக்கு. அப்ப தலையை வெட்டணும்னா யானையுடைய காலையும் விடுவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வெட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா சரியான இடத்தில் கழுத்தை வெட்டி இருக்கிறான் பரந்தாமன் தன்னுடைய திருச்சக்கரத்தை சுதர்சன ஆழ்வானை வைத்துக் கொண்டு என்பது இந்த புராண கதை. இதை யார் யார் நினைக்கிறார்களோ, யார் யார் பேசுகிறார்களோ, யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை நிச்சயம் சிறக்கும் என்பது வாக்கு, பகவானுடைய திருவாக்கு, ரிஷிகளுடைய வாக்கு. இதெல்லாம் இப்பேற்பட்ட இந்த கஜேந்திர மோட்சத்தை நாம் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கஜவாகனத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, ஒரு அருள் கிட்டுகிறது நமக்கு. இது இந்த கஜேந்திர வைபவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கஜவாகனத்துடைய சிறப்பு. இந்த கஜவாகனத்தை பார்க்கும் போது யானையுடைய தலையை பார்த்தால் லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க, பசுவுடைய பின்பாகத்தை பிருஷ்டபாகத்தை நாம் தரிசித்தால் லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க. யானை தலைபாகம், பசுவுடைய பின்பாகம்ங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. இது இந்த கஜவாகனம் முடிந்த அடுத்த நாள் நாளை காலை சூரிய பிரபை வாகனம். இந்த சூரிய பிரபை வாகனம்னா என்னங்க? தேஜசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மயவபூத்ருத சங்க சக்கர அப்படிங்கிறது சூரிய நாராயணனை வழிபடும் ஸ்தோத்திரம். இது காலையில் இந்த சூரியனை தரிசிக்கிறவங்க
நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் இந்த யோகம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தல, அவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னோம்னா நமக்கு அந்த அருள் கிடைக்கும், சூரியனுடைய கருணை கடாட்சம் நமக்கு கிட்டும் என்று சொல்லுது. சூரிய நாராயணனை வழிபடும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது. இது சூரிய பிரபை வாகனம்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனுடைய வைபவமே அலாதியான வைபவம். சூரியன் ஆத்மகாரகன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்மா முக்தி அடையும் போது எதன் வழியாக அந்த ஆத்மா வைகுண்டத்துக்கு செல்கிறது என்றால், இந்த 7 லோகங்களையும் கடந்து, பிரம்மாவுடைய சத்தியலோகத்தையும் கடந்து இந்த பூரா அந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்கள் தனியா இருக்கும், அது எல்லாத்தையும் கடந்து இந்த தேஜஸ் மூலமாவே அந்த சூரிய ரேஷ்மின்னு சொல்லுவாங்க, ரேஷ்மான்னு சொல்லுவாங்க. ரேஷ்மான்னா சூரிய பிரபைன்னு அர்த்தம், சூரியனுடைய கிரணங்கள்னு அர்த்தம். அந்த சூரிய கிரணங்கள் மூலமாவே அந்த ஆத்மா பயணிச்சு வைகுண்டத்தை அடையுதாம்ங்கிறது இது முன்னோர்களுடைய சத்திய வாக்குகள். இதெல்லாம் அப்பேற்பட்ட சூரியனுடைய வைபவம் நமக்கு ஆத்மகாரகன் சூரியன், ஆரோக்கியத்தை அளிப்பவன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சூரிய பிரபை வாகனத்தை சூரியனுடைய சேர்த்து மலையப்ப சுவாமியை நம்மளால அனுபவிக்க முடியும். அதற்கு இரவுல சூரியன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருவது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான். சூரியகுல தோன்றல்னு சொல்லுவாங்க. அந்த சூரியகுல தோன்றல் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. இரவுல சந்திர வாகனம்னு சொல்லுவாங்க. அது என்ன சந்திர வாகனம்? சந்திர வாகனத்துல குளுமையான காட்சியா வர்றாரு மலையப்ப சுவாமி. அந்த சந்திர வாகனத்துல சந்திர பிரபை வாகனம் சொல்றதுல சந்திரகுலத்துல யாரு பிறந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா கண்ணபிரான். கண்ணன் சந்திரகுலம், ராமன் சூரியகுலம் என்றால் கண்ணன் சந்திரகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்புலி குலத்து கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சந்திரகுலத்துல பிறந்த கண்ணன் எதுகுலத்துல இருக்கிற அந்த யாதவர்களை தூக்கி விட்டுருக்கான் அப்படிங்கிறது மகாபாரதத்துல நாம தெரிஞ்ச கூட விஷயம். அதனால ஒரு வைபவம் ராமனுடைய வைபவமா சூரியனை பார்க்கலாம், சந்திரனை கண்ணனுடைய வைபவமா பார்க்கலாம். எப்பேற்பட்ட வைபவங்கள் பாத்தீங்களா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நம்ம சூரியனா பார்க்கணும்னு கிடையாது, சந்திரனா பார்க்கணும் கிடையாது. பகவான் சொல்லி இருக்கிறான், நட்சத்திரங்களில் நான் சந்திரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணன் அருள் இருக்கிறான். ஆமா ஆமா சொல்றாங்க, அம்மா பெரியம்மா சொல்றாங்க. அவங்க எல்லாம் பகவத்கீதைய நித்தியாதிரம் படிக்கிறவங்க. அவங்க நான் அடியன் பேச பேச அவங்க முகத்துல புன்சிரிப்பு, அந்த ஆனந்தம் நல்லா தெரியுது எனக்கு. அவங்க நல்லா அனுபவிக்கிறவங்கனால நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. அதனால இந்த கண்ணனுடைய வைபவம் சந்திர பிரபை வாகனத்துல நாம நினைச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டுது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, சந்திர பிரபை வாகனம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் மிக முக்கியமான ரதோத்சவம் நடக்கும். ரதத்துல பிரம்மாவே முன்னின்று இந்த ரதோத்சவத்தை நடத்தி வைக்கிறான். பிரம்மோத்சவம் பிரம்மா தான் முதல் நடத்துறாரு. இந்த ரதோத்சவத்தை பிரம்மா நடத்தி வைக்கிறாரு. இந்த ரதோத்சவம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு ஊர்லயும் ரதோத்சவம் நடக்கிறதுக்கு உண்டான காரணம், ஊர் கூடி தேரெடுத்தால் நமக்கு நன்மை கிட்டும். இந்த நிறைய பேர் இந்த நம்ம மதத்துல சொல்றோம், நம்ம சனாதன தர்மத்துல நிறைய சாதி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இதை ஒரு மாதிரி ஒரு விமர்சனமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு விமர்சனமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனம் கிடையாது. சாதியே நம்ம சனாதன தர்மத்துல கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, கிருஷ்ணன் சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணன். அந்த கிருஷ்ணன் இந்த மாதிரி 4 வர்ணத்தை நான் தான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். இந்த சிருஷ்டி குணமும் கர்மாவும் அடிப்படையை கொண்டு இந்த வர்ணங்கள் அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 4 வர்ணம் தாங்க சொல்லியிருக்கான் கண்ணன். இன்னைக்கு இருக்கு 1000 சாதிகள் இருக்கு. இதெல்லாம் அவனா உருவாக்கி இருக்கான். 4 வர்ணம் இருக்குங்கிறது தன்னுடைய தொழிலை முதற்கொண்டு, தன்னுடைய கர்மாவை முதற்கொண்டு அது இருக்கிறது என்றது இயல்பு. இன்னைக்கு சாதியை ஒழிக்கணும்னு சொல்றாங்களே, எப்படிங்க ஒழிக்க முடியும்? எத்தனை இப்ப ஒரு வகுப்புல எடுத்துக்கிறோம், ஒரு வகுப்புல இருந்தே பார்த்தோம்னா எத்தனை பேர் முதல் நிலையில் இருக்காங்க, எத்தனை பேர் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 10ஆம் நிலை, 40ஆம் நிலைன்னு அந்த மாணவர்கள் எத்தனை நிலையா பிரிக்கிறோம். அப்ப அங்க மட்டும் உங்களுக்கு நிலை பிரிக்க முடியலையா? கர்மாக்களை பொறுத்துத்தான் நிலை இருக்கிறது. இது விதி. இந்த விதியை மாத்துறதுக்கு நம்மையே முயற்சி பண்ணணும். ஒரு பூ இருக்கு, தாமரை இருக்கு, ரோஜா இருக்கு, அப்புறம் கேந்தி பூ இருக்கு. ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு மனம் இருக்கு. மல்லிகை பூ இருக்கு. ஏன்னா இத்தனை பூ இருக்கு, இத்தனை பூக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கு. ரோஜாவுடைய மனம் எதுக்கு மல்லிகைக்கு இல்லை? மல்லிகையுடைய மனம் எதற்கு கேந்தி பூக்கு இல்லை? அப்படி நம்ம வாதாட முடியுமா? ஒவ்வொரு மனம் ஒவ்வொரு பூக்கு இருக்கத்தான் செய்யும். இது இயற்கை, இது இயல்பு. இதை சமமாக்க நம்மால் முடியவே முடியாது. வீண் செயல் அது, வீண் முயற்சி அது. அதனால புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிடும் சொல்றாங்க. அது எப்படி ஒழியும்?
ஒரு பூவோட இன்னொரு பூவை கலந்தா இன்னொரு புது பூ உற்பத்தி ஆகும், இன்னொரு புது பூ உற்பத்தி ஆகும், கலப்பினம் அது. அதனால இது இயற்கையா சாதி எப்ப ஒழியும்னு சொன்னா, பகவான் தன்னை யார் அடைகிறார்களோ, அடையணும் என்ற நோக்கத்தோடு யார் இருக்கிறார்களோ அப்போது சாதி கிடையாது. இதுதான் இந்த தேரோட்டத்துடைய மகத்துவம். இந்த தேரை இழுக்கும் போது என்னென்னமோ வேலை பார்க்கிறவங்க, கூலி தொழிலாளிங்க, பெரிய பெரிய மிக பெருத்த பணக்காரங்களுடைய புதல்வர்கள், தாய்மார்கள், எத்தனை பிள்ளைகள் சேர்ந்து இந்த தேரை இழுக்கிறார்கள். அவர்களுடைய வேர்வை இவர்கள் மேற்படலாம், அவர்களுடைய கை படலாம், ஸ்பரிசம் படலாம், என்னென்னமோ நடக்கலாம். எல்லாம் கலந்து பகவானே நோக்கம் என்று அந்த ஊர் கூடி தேரெடுக்கும் போது எங்கே சாதி கிடையாது. இதுதான் உண்மை. பகவானை நோக்கும் போது சாதி ஒழியும், சாதி அழியும் என்றத பகவத்கீதையில கண்ணனே சொல்லி இருக்காரு. அப்படின்னா இது நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்பதான் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சுக்கிறதுலயே ஆர்வம் இல்ல, புரிதல் மட்டும் எப்படி வரும்? தப்பு தப்பா தான் புரிதல் இருக்கும். ஒரு கணக்கு வாத்தியார் இருக்காரு, கணக்கு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அல்ஜீப்ரா நடத்துறாரு. அல்ஜீப்ரா நடத்தும் போது a+b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + abc சொல்றாரு, 2ab சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த பையன் எந்திரிச்சு, நீங்க சொல்றது சரியில்லை, நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றான்னா என்ன ஒரு கர்வம் இருக்கு அந்த பையனுக்கு. அல்ஜீப்ரா நீ படிக்க வந்திருக்கியா, எனக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கியான்னு கேட்பானா இல்லையா? அது போறதான் இன்னைக்கு கதை நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே படிக்காம, எதுவுமே தெரிஞ்சுக்காம, உண்மை நிலை அறியாமல் சர்ச்சைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். தனக்கு சாதகமாக எது கிடைக்க வேண்டுமோ அதை நோக்கிக்கிறதா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிரம்மோற்சவம் நடக்கும் போது இந்த வைபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உண்மையான புராண விஷயங்களை நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். அப்பதான் நமக்கு புரியுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரதோத்சவம் முடிஞ்ச பிறகு அன்று மாலை அஸ்வ வாகனத்தில் பகவான் எழுந்தருள்கிறார், குதிரை வாகனத்தில் எழுந்தருள்கிறார். இந்த குதிரை வாகனத்துக்கே உண்டான விஷயம், இந்த கலியுகத்தில் கண்ணன் கலியுக தர்மத்துக்கு ஏற்றார் போலே குதிரையில ஏறி வருவானாம் கலியுகத்துல பகவான். அப்படிங்கிறது நம்ம இந்த தசாவதாரத்தில இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆகையால் இந்த குதிரை வாகனம் ரொம்ப விசேஷமானது. இந்த குதிரையை பார்த்தாலே நமக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா குதிரை மட்டும்தான் உட்கார்ந்து தூங்காதுங்க, எப்பவுமே நின்றுட்டு தான் இருக்கும், எப்பவுமே நின்றுட்டு தான் இருக்கும், கீழே உட்காராது, அதோட இயல்பு அது. அப்படின்னு போது எப்பவுமே அந்த குதிரை முகத்தை பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவர். அவர் தான் ஞானகாரகன். அவர் சரஸ்வதி. இன்னைக்கு நவராத்திரி, இன்னைக்கு 7ஆம் நாள், இன்னைக்கு நாளைக்கு 8ஆம் நாள், மறுநாள் 9ஆம் நாள் சரஸ்வதி பூஜைன்னு கொண்டாடுறோம். நம்ம சாரதா தேவின்னு சொல்லுவாங்க, சரஸ்வதியை நம்ம கொண்டாடுற நாள். கலை அரசி, கலைகளுக்கு அரசி, எல்லா வித்யாவுக்கும் அரசி, எல்லா ஆயுதங்களுக்கும் அரசின்னு சொல்றதுனால ஆயுத பூஜைன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சரஸ்வதி தாய்க்கே குருவானவர் யார் என்றால் ஹயக்ரீவர். ஏன்னா பிரம்மாவுக்கு பத்தினி தான் சரஸ்வதி, பிரம்மாவுக்கே குரு ஸ்ரீமன் நாராயணன் வேதத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் என்றால் சரஸ்வதிக்கும் ஸ்ரீமன் நாராயணனான ஹயக்ரீவர் தான் குரு. அதனால இந்த அஸ்வவாகரத்தை பார்க்கும் போது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹேங்கிற ஸ்தோத்திரத்தை நம்ம சொன்னோம்னா நமக்கு புண்ணியம் கிட்டும், நமக்கு அருள் கிட்டும்ங்கிறது இந்த அஸ்வவாகனத்துடைய வைபவம். இந்த அஸ்வவாகனம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த நாள் சக்கரஸ்நானம்னு சொல்லுவாங்க. இத்தனை வைபவங்கள் நடக்குது, எத்தனை பேர் கண்ணுபடுது, எத்தனை பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று நினைப்பாங்க, எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. பகவானையும் நம்மை போன்ற ஒரு மனிதனாக பாவிக்கும் தன்மை நமக்கு இருக்கிறது. பெரியாழ்வார் பகவானுக்கே திருஷ்டி கழித்திருக்கிறார் என்றால் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஆஹா இத்தனை கண்ணு பட்டிருக்கே, யாரோ கண்ணெல்லாம் பட்டிருக்கேன்னு சொல்லி திருஷ்டி கழிச்சிருக்காரு. அந்த வைபவம் நடந்த இடம் மதுரை என்பதியான நாம் இருக்கும் இந்த மதுரையிலே. கருடாழ்வார் மேல் ஏறி பகவான் பெரியாழ்வாருக்கு காட்சி அளித்தவுடன் யானை மேல் அந்த அரசன் மரியாதை செலுத்தும் போது, யானை மேல் பவனி வரும்போது அந்த பெரியாழ்வார் அந்த கருடாழ்வார் மேல் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனான நம்முடைய ஸ்ரீ கூடலழகர் பெருமாளை பார்த்து கொண்டே என்ன பல்லாண்டு பாடியிருக்கிறார். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு பாடியிருக்கார். அப்பேற்பட்ட பல்லாண்டு ஏன் பாடியிருக்காருன்னா தாய் பாவனையில் நின்று பெரியாழ்வார் பாடியிருக்கார். அதுபோல இத்தனை இந்த பிரம்மோற்சவத்தில் இத்தனை கண்ணுபடுதேன்னு சொல்லி அர்ச்சகர் பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து சக்கர ஸ்நானத்தை செய்கிறார்கள். அந்த சக்கர ஸ்நானம் செய்யும் போது நாமும் அந்த திருக்குளத்திலே சுவாமி புஷ்கரணின்னு சொல்லுவாங்க, கோனேரி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்கரணியில அந்த சக்கர ஸ்நானம் நடந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்துல நாமும் போய்
ஒரு 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 தீர்த்தத்துல நீராடணும்னா நமக்கு பெரிய பாக்கியம் அதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த சக்கர ஸ்நானத்தோட இந்த வைபவம் திருமஞ்சனத்தோட நிறைவு வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மோற்சவ வைபவத்தை மிக 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 சுருக்கமா அடியேன் விண்ணப்பிச்சிருக்கேன். அடியேன் ஏதாவது தவறு செய்திருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஏதாவது இந்த மாதிரி வைபவங்கள்ல வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு விடுபடலாம், நிறைய விஷயங்கள் மிகையாகவும் சொல்லப்படலாம். எது இருந்தாலுமே நமக்கு செவிக்கு பகவத் அனுபவம் தான் என்பதுதான் உண்மை. ஒரு மடலை பேசும்போது எதுவும் தித்திக்கும், எதுவும் திக்கினாலும் தித்திக்கும் சொல்லுவாங்க, அதான் மடலை பேச்சு. அது போன்ற மடலை பேச்சாக அடியனுடைய இந்த சிறு பேச்சை அனைவரும் ஏற்றுக்கொண்டதற்கு அடியனுடைய நன்றிகளையும் தன்யோஸ்மி. எல்லோருக்கும் அடியனுடைய விசுவாசங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடியன் முடிக்கிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.